சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை அப்படின்றது வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு பல்வேறு வகையான ஒரு ஆய்வாளர்களையும் ஒரு அறிஞர்களையும் உருவாக்குகின்ற ஒரு துறை அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய ஒரு சொற்பொழிவுகள் அறக்கட்டளைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையில் இருக்கிற மாதிரியான ஒரு வளமான அறக்கட்டளைகள் நம்மகிட்ட இருக்கு. தொடர்ச்சியா நம்ம வந்து ஒரு MA படிப்பு இங்க ஒரு 2 ஆண்டு படிக்கிறோம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியா முனைவர் பட்டம் இதெல்லாம் இங்க படிக்கும் போது இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுகளை கேட்டு இங்க நடக்கிற அந்த செமினாரோ அப்புறம் இங்க நடக்கிற அந்த நிகழ்வுகளோ இதுக்குள்ளே இருந்து நம்ம உருவாகிறோம் இல்லைங்களா, இதுதான் நமக்கு வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தகவல்களையும் வெளியிடத்துல பேசுற ஒரு தைரியத்தையும் துறை வந்து நமக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல போனா கூட எப்படி பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இந்த வாரந்தோறும் இந்த மேடை நிகழ்வாகட்டும், அப்புறம் வந்து வெளியில நமக்கு தொழில் சார்ந்த இடத்துக்கு ஒரு பண்பாட்டு பயணங்கள் ஆகட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியா இங்க நடந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே எங்க காலகட்டத்தில இருந்து ஒரு 99 நாங்க வந்து MA படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், 1999 MA சேர்ந்தோம். அல்லது தொடர்ச்சியா 2008 முனைவர் பட்டம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஐயா எல்லாரோடையும் இங்க பணி செய்யற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கெஸ்ட் லெக்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொரட்டத்துக்கு ஒரு பேரு. இந்த கெஸ்ட் லெக்சர்ன்ற இந்த வாழ்க்கை முறைக்குள்ள ஒரு கடுமையான நெருக்கடி, நிறைய சூழல், இதுக்குள்ளே இருந்தா அந்த துறைக்கு வந்து உருவாகும். இப்படிப்பட்ட அந்த துறை வந்து முதல்ல எல்லாரையும் அவரோட அனைத்து இங்க நடக்கிற நிகழ்வுகள்ல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நம்ம உங்களை மாதிரி ஏன் இதை சொல்றோம்னா, இப்படி உங்களை மாதிரியே ஒரு மாணவராக இருந்து தான் இந்த துறைக்குள்ள நம்ம வந்தேன். அப்படிப்பட்ட இந்த துறைக்குள்ள வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அறக்கட்டளை சொற்பொழிவு அப்படின்ற இந்த அறக்கட்டளையை உருவாக்கிய இந்த மயிலை சீனி குடும்பத்தாரோட ஐயா முதல்ல புலவர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு முதல்ல நம்ம அந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த துறை மாணவர் தான். ஐயாவும் ஏறக்குறைய ஒரு துறை சார்ந்த நிகழ்வை துறை சார்ந்த மாணவர்கள் ஒன்று கூடி துறை சார்ந்த மாணவர்களோடு பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நமக்கு இன்னைக்கு அமைதுன்றது இந்த நிகழ்வோட முதல் சிறப்பான இடத்துல பார்க்கிறேன். தொடர்ச்சியா இந்த இடத்துல வந்து ஒரு கெஸ்ட் லெக்சரா இருந்தப்ப ஏகாம்பரம் ஐயா, மணிகண்ட ஐயா, பழனி சார், அரசு சார் எல்லாருமே இந்த இடத்துல நம்ம இங்கதான் நம்ம இருந்தோம். ஒரு 10 ஆண்டுகள் இந்த துறைக்குள்ள தமிழ் இலக்கியத்துறை தமிழ் மொழித்துறையில நான் பணியாற்றிருக்கேன். கடைசியாக தான் இருந்தேன். ஒரு ஒரு மாணவர்களை வந்து வெறும் ஒரு கல்வியா இல்லாம ஒரு மனப்பாடமா, உங்களுக்கே நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு BA படிச்சுட்டு இங்க வரும்போது ஒரு மனப்பாடமா இல்லாம எந்த ஒன்றையும் ஒரு ஆய்வு பூர்வமாக பார்க்கின்ற ஒரு மாணவர்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் அப்படின்னு இல்லாம அது 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 எங்க போய் நமக்கு விடுதுன்னா, நாளைக்கு ஒரு ஆய்வு எழுதுறதாகட்டும், ஒரு கூட்டத்தில் பேசுறதாகட்டும், ஒரு கருத்தை துணிச்சலா பேசுற செயல்கள் எல்லாத்துக்குமே துணையா நிற்குது. இன்னொரு விஷயம், வெறும் வெட்டியா பேசுறது கிடையாது. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு கருத்தியல் சார்ந்தவர்களாக அந்த கருத்தியல் சார்ந்த அந்த விஷயத்தை மாணவர்கள்ட்ட போதிக்கும் பொழுது அதை பிரிச்சுக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்லணும், ஒரு சமூக வரலாறு சார்ந்த ஒரு கல்வி முறையை தான் நம்ம இந்த துறைகளுக்குள்ள நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ மொழித்துறைக்குள்ள நம்ம பார்க்கும்போது இருக்கிற அந்த டயஸ்போரான்ற பேப்பர் நல்லா இருக்கணும், புலம்பெயர் இலக்கியம் ஆகட்டும், மொழிகள் ஆகட்டும், அதே மாதிரி வந்து இயக்கங்களோட பங்களிப்பு சார்ந்த விஷயங்கள், இது ஒப்பிலக்கியம், இதெல்லாம் நம்ம இங்க இலக்கியத்துறைக்குள்ள இருக்கிற விஷயங்கள், செயல்பாடுகள், இவைகள் அனைத்துமே மாணவர்களை ஒவ்வொரு மாணவனையும் ஆசிரியராக பேராசிரியர் ஆக்குவதற்கான பாடத்திட்டங்கள் தான் இவைகள். அவைகள் குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களாக அவைகள் வந்து திருப்பி நடத்தப்படுகிறது அப்படின்றதுதான் நமக்கான விஷயம். இன்னொரு விஷயம், எல்லாத்த பத்தியும் அறிமுகத்தை இந்த துறை நமக்கு கொடுக்குது. நான் வந்து முன்னாள் மாணவன்றதுனால இந்த விஷயத்த ஒரு கூடுதலா பேசிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. வெறும் சொற்பொழிவாளர் இருந்தால் நேரவே எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கலாம். அதனால வந்து ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா எந்த துறை சார்ந்து எந்த தலைப்பு சார்ந்து வாசிக்கிறதா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம பேசலாம் அப்படின்றது இந்த துறை மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட ஒரு முதல் விஷயமா நம்ம கற்றுக்கலாம். சரி, இப்படிப்பட்ட இந்த மயிலை சீனி அறக்கட்டளை சொற்பொழிவுல எனக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஐயா ஏகாம்பரம் ஐயா, பழனி ஐயா எல்லாரும் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தோழமையா தான் இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு ஒரு வேறுபாடே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ன சொல்றது, நேரம் போது எனக்கு சொற்பொழிவு வந்தப்ப கூட நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம் ஒரு நிறைய என்ன சொல்றது, ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு பொதுவெளி சம்பந்தம் எல்லாமே எங்களுக்குள்ள ஒரு பகிர்ற விஷயம் வந்து அது அடுத்த கட்டம் மாணவர்கள் நோக்கியதான் இருக்கும். ஒரு வெட்டிக்கார பேசுற பேச்சுன்றது அப்படின்றது கிடையாது விஷயம். இப்படிப்பட்ட அந்த துறை சார்ந்த நிகழ்வுகள் வந்து இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய அந்த வரலாற்று ஆய்வுகளும் பயன்பாடும் அப்படின்ற தலைப்புல என்ன பேச அழைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே இது போல நான் பேசினேன். அப்ப நான் மொழித்துறையில இருந்தப்பையும் நம்ம இங்க கூப்பிட்டு எனக்கு பேச வச்சாங்க. தொடர்ச்சியாக உங்களை படிக்க வச்சு அப்படியே விட்டுறது கிடையாது. உங்க துறை நீங்கள்
உற்சாகப்படுத்திக் கொண்டே வந்தால் அவர்களை இந்த துறை மீண்டும் நம்மளை அழைக்கும் என்பதற்கு நானெல்லாம் ஒரு சான்று. கூடுதல் தகுதி இருந்தால் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் காத்திருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவர்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அப்படின்றதுதான் நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏறக்குறைய ஒரு பச்சையப்பன் கல்லூரிக்கு போய் அங்கிருந்து மாணவர்களை பார்த்துவிட்டு ஒரு 4 மாதம் ஆயிருக்காங்க போய் இங்க வந்து ஒரு மாணவர்களோடு உரையாடுகின்ற ஒரு சூழல் அப்படின்றது ரெண்டுத்துக்குமான ஒரு இடைவெளி அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. இந்த ஒரு ஆய்வு மாணவர்களோடு பேசுகின்ற அந்த தன்மை அவங்க ஏன்னா ஒரு வேவ்ல இருந்து சொல்றோம் இல்லைங்களா, அந்த விஷயம் ரொம்ப எளிதா நமக்குள்ள போகுது. அங்க ஒரு அடிப்படையா தமிழ் கத்துக்கிற மாணவர்கள்கிட்ட பேசுற விஷயமும் ஒரு ஆய்வு மாணவர்களோட ஆய்வகத்துக்குள் பேசுகின்ற விஷயமும் நிறைய மாறுபாடான விஷயமா சூழல் நான் உணர்றேன். நேரடியாக அடுத்து நான் அனைவருக்கும் என்னை அழைத்து இங்கு உரையாற்ற அழைத்த அனைவருக்கும் வந்து நான் முதல்ல என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் தலைப்புக்கு நான் போயிடலாம். ஏறக்குறைய இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்றது அவர் தான் ஒரு வரலாற்று ஆய்வாளராக ஒரு உருவாகணும்னு இல்லை, அவருடைய செயல்பாடுகள் அவரை ஒரு வரலாற்று ஆய்வாளராக மாற்றியது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏறக்குறைய ஒரு சங்க இலக்கியத்திலிருந்து மொழியிலிருந்து எல்லாத்தையுமே பார்க்குற ஒரு மயிலசேனி வெங்கடசாமி அப்படின்றவர் வந்து தனக்கான ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்துக்கிட்டு அவர் செஞ்ச ஒரு செயல்ன்றது வந்து ஒரு அளவிட முடியாத ஒரு பணியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெறும் ஒரு வழக்கமாக ஒரு வேலை கிடைச்சா வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம மொழி சார்ந்து கல்வெட்டு சார்ந்து சொல்லியல் சார்ந்து இப்படியான ஒரு ஆய்வு குலத்தை அவர் கருத்து கொண்டார். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், ஒரு போன வாரத்துக்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து அறிவிக்கப்பட்டது, இரும்பு காலத்தை பற்றியான ஒரு அறிவிப்பு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏறக்குறைய தமிழ் பண்பாட்டுடைய வரலாறு இன்னையிலிருந்து உங்களுக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போகிறது. குறிப்பா தமிழகத்தில் கிடைக்கின்ற அந்த இரும்பிலிருந்து அந்த வரலாறு தொடங்குகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை நம்ம பார்த்திருப்போம். இந்த செய்தியை கூட உடனடியாக வகுப்பறையில பாடமாக நடத்துவது நம்ம துறைக்குள்ளதான் நான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம உடனே பேசுவோம். அப்ப இந்த இரும்பு காலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், மொழி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இலக்கியம் சம்பந்தப்பட்ட தரவுகளாகட்டும், இன்று நவீன காலகட்டத்தில் இவைகளை நாம் ரொம்ப துல்லியமாக அளவெடுத்து நம்ம ஆராய்ச்சி உட்படுத்துற மாதிரியே ஏறக்குறைய ஒரு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து 1980 வரைக்கும் வாழ்ந்த மயிலசேனி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய ஆய்வு பணியில் எவ்வாறு முன்னெடுத்தார். அதாவது நம்ம இன்னைக்கு எல்லா கையிலும் ஒரு கைபேசின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுக்கிறோம், உடனே மெயில் பண்றோம், போறோம் வரோம், இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கலாம். இது இல்லாத காலகட்டத்தில் அவர் எவ்வாறு தன்னுடைய ஆய்வை முன்னெடுத்தார். சரி, நம்ம ஒரு கேள்வி வரும். மயிலசேனி வெங்கடசாமி வாழ்ந்த காலகட்டத்திலே நிறைய ஆய்வாளர்களும் இருந்தார்கள். குறிப்பா இந்த வையாபுரி பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி போன்ற வையாபுரி பிள்ளை நம்ம தமிழ் துறையில தலைவராக இருந்தவர்ன்ற வரலாறு நமக்கு தெரியும். அதே மாதிரி வரலாற்று துறையில நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்கள் அவரும் வந்து இங்க இருந்தார். இவர்களை வையாபுரி பிள்ளையையும் நீலகண்ட சாஸ்திரியையும் அவருடைய கருத்துக்களுக்கு மறுப்பாக அவர்கள் கூறுகின்ற அந்த நூல்ல இருக்கிற அந்த சிக்கல்களை எல்லாம் முதலில் வெளிப்படுத்தியவர், ஆய்வுகளில் அமலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா மயிலசேனி வெங்கடசாமி. ரொம்ப துணிச்சலானவர். ஆய்வில் வந்து அந்த அளவுக்கு அவர் நுட்பமாக ஒப்பிட்டு கல்வெட்டு தொல்லியல் சார்ந்து ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த ஆய்வு மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப நிறைய அவரை பத்தி நிறைய அந்த விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். அது போலவே மயிலசேனி வாழ்ந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏறக்குறைய ஒரு இந்திய விடுதலை போராட்ட காலகட்டம், ஒடுக்கப்பட்ட விடுதலைக்கான அரசியல் எழுச்சி காலகட்டம், திராவிட இயக்க வளர்ச்சி காலகட்டம், இடதுசாரி இயக்கங்களோட வளர்ச்சி காலகட்டம். இந்த காலகட்டத்திற்குள் மயிலசேனி எந்த மாதிரியான ஒரு ஆய்வு தன்மையை மேற்கொண்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு ஆய்வாளராக நம் மயிலசேனியை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலும் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும், அதே நேரத்துல ஒரு ஆய்வாளராக அந்த விஷயத்துக்குள்ள தன்னுடைய ஆய்வுக்குள்ள அதை வலிந்து எங்கேயுமே கொண்டு வர மாட்டாங்க. அதுதான் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏறக்குறைய ஒரு முற்போக்காளராக, ஒரு இடதுசாரி இயக்க சார்பாளராக, இப்படி நம்ம எந்த வகையிலும் வெறும் ஒரு தமிழ் தேசியம் பேசுற ஒரு தமிழ் வெறியரா அப்படியெல்லாம் நம்ம மதிப்பிட முடியாது. எல்லா இடத்துலயும் மயிலசேனியோட ஆய்வுகள் அனைத்துமே வந்து எப்படி இருக்கும்னா நேரடியாக ஒப்பிட்டு இப்படிதான் இந்த தலைப்பு இதுக்குள்ள இருந்து அந்த விஷயம் இருக்குன்றது ஒப்பிட்டு அவர் அந்த ஆய்வுக்குள்ள போவார். ஆனா இதே காலகட்டத்தில் இயங்குன நமக்கு பாத்தீங்கன்னா சாமி சிதம்பரனார் ஆகட்டும், ஏற்கனவே ஒரு பெரியார் இயக்கத்தோட தொடர்புல இருக்கிறார் அவர் சாமி சிதம்பரனா இருக்கட்டும், இந்த குத்தூசி குருசாமி ஆகட்டும், குருசாமியோட கட்டுரைகளை நீங்க படிச்சிருப்பீங்க, குத்தூசி குருசாமி ஆகட்டும், அது போலவே இடதுசாரி சிந்தனை போக்குல வளர்ந்த வானமாமலை ஆகட்டும்,
இவர்களுடைய ஆய்வுகள் இவர்கள் எல்லாம் தன்னை ஒரு கருத்தியலாக அடையாளப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆய்வுகளை முன்வைத்தார்கள். மயிலேசினி அதுபோல தன்னை இந்த இயக்கத்துக்காரன் தன்னை அடையாளப்படுத்திக்கல. இந்த இயக்கத்துக்காரன் தன்னை அடையாளப்படுத்திட்டு இந்த இயக்கத்துக்குள்ள அப்படி எதுவுமே போலாம தன்னை ஒரு ஆய்வாளராக ஒரு தேர்ந்த உண்மையை தேடுகின்ற ஒரு வரலாற்றுக்குள் இருக்கின்ற அந்த நுட்பங்களை தேடி அலசி ஆராய்கின்ற ஒரு ஆய்வாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அந்த வகையில் அதனாலதான் அவருடைய ஆய்வுகள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நின்றுட்டே இருந்துச்சு. ஏறக்குறைய பள்ளி பாடநூல்கள்ல மயிலேசினி வெங்கடசாமி ஒரு 11ஆம் வகுப்பு பாடநூல்கள் படிச்சவங்களுக்கு தெரியும். மயிலேசினி வெங்கடசாமி பாடநூல்கள்லயே அவரை பத்தியான பாடங்களை நம்ம படிச்சிருக்கோம். இப்படி பாடநூல்களையும் அவர் இருக்கிறாரு. அப்போ இதுக்குள்ளே ஒரு கல்வி புலம் சார்ந்து அவரை நாம் வாசிக்க வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆய்வுனா பார்த்து எழுதுன்றது ஒரு தன்மைக்குள்ள இருந்து மாறி நேரடியா கலாய்வுக்கு போயிட்டு வரணும். நேரடியாக கலாய்வு போய் அந்த இடத்த போய் தேடி அந்த களத்துக்குள் இருக்கின்ற மனிதர்களோடு பேசி எப்படி உவேசா எப்படி ஏடு தேடி சென்றாரோ ஓலைச்சுவடியில தேடி போனாங்க. மயிலேசினி வெங்கடசாமி அவர்கள் தொல்லியல் சார்ந்து வரலாறு எழுதுவதற்கு ஊராக கல்லை தேடி சென்றார். ஊரா கல்லை தேடி போவாரு. சமண படுக்கையா இருக்கலாம், இல்ல பௌத்த விகாரைகளா, எதுவா இருந்தாலும் போய் தேடி 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 பார்த்து கலாய்வின் வழி இப்படிப்பட்ட ஆய்வாளர் இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர் இருப்பாங்க, போட்டோ எடுத்து அனுப்பலாம், மெயில் போடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. போய் அந்த சைட்டை பார்க்கறது, அந்த இடத்த தேடுறது, அந்த இடத்துல புதுசா ஏதாவது செய்திருக்கான்னு பார்க்கறது, இதுக்குள்ளே இருந்து ஒரு வரலாற்றை எழுதுகின்ற அந்த ஆரம்பகால சிரமங்கள் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான சிரமம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நாங்களாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். போன எப்போ நீங்களும் நிறைய தொழில் போயிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிடறோம், நம்மள வழிகாட்டுதலுக்கு ஆள் இருக்கு, இடம் தெரியலனாலும் கூட்டு போறதுக்கான போக்குவரத்து வசதி இருக்குது, தொலைபேசி இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் உவேசா எப்படி ஏடு தேடி 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 அலைந்து நம்முடைய இலக்கிய வரலாற்றை ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரோ, மயிலேசினி வெங்கடசாமி ஊராக சென்று ஒவ்வொன்றையும் தேடி பார்த்து தமிழ் சமூக வரலாற்றை ஒரு புதிய பார்வையில் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார் அப்படின்னா இது புகழ்ச்சி இல்லை, இது உண்மை. இப்படி இருக்கும்பொழுது ஏறக்குறைய இன்னைக்கு மயிலேசினி வெங்கடசாமியோட ஐயா என்ன சொன்னாங்கன்னா, மயிலேசினி வெங்கடசாமியை பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், நம்ம படிச்சிடறோம், இணையத்துல படிச்சிடறோம், செய்தியில படிச்சிடறோம். அவருடைய ஆய்வு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க கொடுத்துச்சு, அவருடைய ஆய்வு தன்மைகள் என்ன, இதுக்குள்ள இருந்து நம்ம பேசுற விஷயத்தை ஒழுங்குபடுத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கான விஷயம். ஆனா தமிழகத்தில் இருக்கின்ற ஆய்வாளர்களா இருக்கட்டும், இப்ப கேசவனா இருக்கலாம், அப்புறம் ஆமாக்ஸா இருக்கலாம், அப்புறம் வரலாறு எழுந்த ஜெயசீல ஸ்டீஃபனா இருக்கலாம், இவர்கள் அனைவருமே மயிலேசினி வெங்கடசாமியோட தரவுகளை இன்னை வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துவது போது வெளிநாட்டில் இருந்தும் ஜார்ஜ் எல் ஹார்ட்டோட புக்கை பார்த்துருப்பீங்க, நியூ செஞ்சுரி புக்கஸ்ல வந்திருக்கு. அவரும் அது போலவே சுலபில் அவரோட ரிசர்ச், அப்புறம் துபியான்ஸ்கி, அப்புறம் நெப்ரு கரோஷிமா, இவர்கள் அனைவரும் மயிலேசினியோட ஆய்வுகளை கடுமையா அவங்க வாசித்து அதற்குள் இருந்து ஒரு சமூகத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு அறிவை பெற்றிருக்கிறாங்கன்னு போது, ஒரு ஆய்வு என்பது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல், ஆய்வாளர்களுக்கு மட்டும் இல்லாமல், வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அங்கிருந்து ஆய்வு செய்கின்றவர்களுக்கும் ஒரு நோக்கு நூலாக மயிலேசினியோட ஆய்வுகள் இருந்துச்சுன்றது நமக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதை நான் பதிவு செய்யறேன். இது போலவே ஒரு கூடுதலா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ள போயிடலாம். ஸ்லைடு ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம அதுல இருந்து பார்த்து கேட்கும்போது நமக்கான ஒரு விஷயமா புரியும். மயிலேசினி எழுதினாரு, ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னு சொல்றோம். அவருடைய உரைநடையை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருமே எழுதிட்டு இருக்கிறாங்க. எழுதுகின்ற அந்த உரைநடை எப்படிப்பட்ட உரைநடை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவருடைய மொழி நடை மிக மிக ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு எளிய நடை. ஒரு புரியாத ஒரு மொழி நடையில எழுதுறது கிடையாது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எப்படி பேசுவாரோ, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எப்படி அந்த விஷயத்தை எடுத்துரைப்பாரோ, அப்படியான ஒரு எளிய உரையை அவர் எளிமையா அவர் பேசுவாரு. அது போலவே அந்த உரைநடையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே சொல்லிட்டு போக மாட்டாரு, சான்று காட்டுவாரு. சான்று மேற்கோள் பாடல்களாகட்டும், மேற்கோள் ஒரு நூல்ல இருந்து மேற்கோள் காட்டுறதாகட்டும், சான்று காட்டுவதில் சான்று இல்லாமல் எதையும் பேச மாட்டார். ஒரு 3 பக்கம் கட்டுரைனாலும் அதுக்கு அவர் உழைச்சிருக்கிறது ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேல உழைச்சி அவர் தகவல்களை திரட்டி இருப்பாருன்றதான் அந்த கட்டுரையை படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது போலவே தேவையான இடங்கள்ல அவருடைய உரைநடை சொல்கின்ற கருத்துக்கு வலு சேர்ப்பது போன்ற புகைப்படங்களை அவர் பயன்படுத்துவார். புகைப்படங்களை போட்டு அதுக்கான அந்த கல்வெட்டுகளை போட்டு
அந்த சிற்பத்தை போட்டு அந்த புகைப்படங்களை பயன்படுத்தி சொல்ற விஷயம் மயிலேசினியோட ஆய்வு நூல்கள்லாம் பார்க்கலாம். வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று தரவுகளை அந்த டேட்டாஸ் கொடுக்கறதுன்றது வேற, நேரடியாக அந்த படங்களை போட்டு விலக்கி சொல்லும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு கூடுதலாக அது புரிதலை ஏற்படுத்தும். இது வந்து மயிலேசினியோட ஆய்வுல பார்க்கலாம். அது போலவே கள ஆய்வு செஞ்சுட்டு எழுதினாருன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு எழுதுற பதிவு அப்படி இருந்தாலும் அவர் எழுதுற முறையில நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த ஊர்ல இந்த பகுதியில இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எழுதுவார். எப்படின்னா ஒரு ஆற்றுப்படை நூல் நமக்கு சொல்லுவோம், இங்க போனா இதை பார்க்கலாம், இங்க போனா இதை பார்க்கலாம்னு. ஏறக்குறைய அந்த ஆற்றுப்படையோட அந்த இலக்கண மரபை உள்வாங்கி அவருடைய அந்த நடை வந்து அதுக்குள்ள அமையும். இந்த பௌத்த சிற்பம் வந்து இந்த ஊர்ல இங்க கிடந்துச்சு, இந்த ஏரிக்கார மரமா கிடந்துச்சு, போன நேரத்துல பாதி செதஞ்சிருச்சு, நீங்க இந்த பகுதியில இருந்து நீங்க போனீங்கன்னா இதை போய் பார்க்கலாம். ஒரு ஆய்வு நூலுக்குள்ள ஒரு இப்படியான ஒரு தன்மையோடு எழுதுகின்ற ஒரு மரச்சில எழுதுறது கிடையாது. இது அவங்களுக்கு தெரியக்கூடாது, தன்னைதான் ஒரு அறிவாளி காமிச்சிக்கணும் அப்படின்னு மயிலேசினி வெங்கடசாமி எந்த இடத்துலையும் வந்து அவர் தன்னை முன்னிலைப்படுத்தல. அதனால் தான் அவரை போலவே அவருடைய உரைநடையும் எளிமையாக இருந்தது, எல்லோரும் போய் சேர்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மயிலேசினி வெங்கடசாமி கல்வெட்டு செய்திகளை வந்து அவர் வந்து எளிதாக எடுத்து அப்படியே கல்வெட்டு வாசகம் நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த கல்வெட்டு வாசகம்லாம் எளிதாக எடுத்து புரியுற மாதிரி எடுத்து போட்டு சொல்கின்ற ஒரு முறை வந்து அவருடைய ஆய்வு நடைகளை நம்ம பார்க்கலாம். ரொம்ப எளிதா சொல்லுவாரு. குறிப்பா இவர் வந்து கல்வெட்டுல வந்து எஸ்ஐ வால்யூம் ஏஎஸ்ஐ வால்யூம்ஸ் வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏறக்குறைய ஒரு அகழ்வாய்வு முடிவுகளுக்குள்ள மயிலேசினி ஏன்னா நமக்கு இவ்வளவும் பார்த்து இந்த தரவுகளுக்குள்ள இருந்து ஒரு இலக்கியமாகட்டும் மற்ற கல்வெட்டு செய்திகள் ஆகட்டும் இவைகளை எல்லாம் மயிலேசினி தன்னுடைய ஆய்வுகள் அவர் பதிவு செய்தது போலவே பிற்கால கட்டத்தில் நடந்த அகழ்வாய்வுகள் அது சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ளலாம் அவர் போல. ஏன்னா அவருக்கு பிறகுதான் நிறைய தமிழகத்தில் அகழ்வாய்வுகள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு இப்ப 2000 பிறகு நடக்கிற அகழ்வாய்வாகட்டும், கீழடி சம்பந்தப்பட்ட அகழ்வாய்வாகட்டும், கொடுமணல், ஆதிச்சநல்லூர், இன்னைக்கு கிடைச்ச அந்த இரும்பு காலம் ஆய்வுகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் மயிலேசினிக்கு பிறகு நடந்த ஆய்வுகள். ஆனால் இந்த மயிலேசினிக்கு பிறகு நடக்கின்ற அந்த ஆய்வுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் அந்த மயிலேசினியோட ஆய்வுகள் தான். எந்த வகையிலும் அது எதிர்நிலையில் முரண்பாட்டில் அந்த ஆய்வுகள் போகவில்லை, ஒரு நேர்கோட்டில் தொடர்ச்சியாக போகிறது. அதனால் தான் நம்மை போன்ற ஆய்வாளர்களும் மயிலேசினியின் தொடர்ச்சியாக நம்மால் வர முடிகிறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஐயா ஸ்லைடுக்குள்ள ஒரு ஏறக்குறைய இப்போ மயிலேசினி வெங்கடசாமியோட படைப்புகளோட பட்டியலை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு மயிலேசினி வெங்கடசாமியோட பட்டியல் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. ஏறக்குறைய ஒரு சமயம் சார்ந்த ஒரு ஆய்வுகள், கிறிஸ்துவம் தமிழ், அப்புறம் வந்து பௌத்தமும் தமிழ், எல்லாமே வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு தன்னுடைய இறைநர் அகப்பொருள் ஆராய்ச்சி, இலக்கியம், சமயம், அதே மாதிரி வந்து பௌத்தம், எல்லாமே ஒரு தொல்லியல் சார்ந்த அவருடைய ஆய்வுகள் வந்து எல்லாமே வந்து சிக்னல் அடுத்த அதோட அவருடைய படைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மறைந்து போன தமிழ் நூல்கள் இதெல்லாம் வந்து ஒரு பட்டியல் நம்ம ஒரு ஐயா அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பட்டியலுக்குள்ளேயே கிடைக்கும் வச்சவங்க. ஏகப்பட்ட ஒரு 10 தொகுதிகளாக மயிலேசினி வெங்கடசாமியோட தொகுதிகளை வந்து ஒரு தமிழ் மண் பதிப்பகம் அரசையா தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அதுபோல வந்து சரவணன் முதல்ல வந்து சரவணன் தான் வெளியிட்டாரு. மக்கள் பதிப்பகத்தில் வந்து மயிலேசினியோட வெங்கடசாமியோட ஆய்வு கட்டுரைகள்லாம் முதல்ல நமக்கு வெளியிடப்பட்டது.
இப்படி ஒரு தொடர்ச்சியாக நோக்கிட்டே இருந்தாங்க. இதுவும் அவர் எழுதிய நூல்கள் தான். இது இந்த பட்டியலும் நமக்கு வந்து இணையத்திலும் கிடைக்கிறது. நம்ம ஐயா கொடுத்த பட்டியலையும் இருக்குது. அதாவது அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சரி, மயிலேசினி வெங்கடசாமி அப்படின்றவர் தன்னையோ இப்போ எல்லாருமே எல்லா ஆய்வும் பண்ணி நம்ம எல்லாருமே தமிழ் படிக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒரு முனைவர் பட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வகையில உங்களை நீங்க வந்து ஏதாவது ஒரு தனித்த ஒரு அடையாளப்படுத்தி காட்டியும். சில பேர் வந்து ஒரு நாடகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு எடுக்கலாம், நவீன இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு எடுக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு எடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில நாம் நம்மை தனித்த ஒரு அடையாளத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதுதான் அந்த முனைவர் பட்டமும் தனித்தன்மை பெறும். நம்ம ஒரு சக ஆய்வாளர் நம்ம மதிப்பாக வச்சவங்க காப்பீடு இருக்கோம். அப்ப நமக்கான ஒரு விஷயமாக மயிலேசினி தனக்கான ஒரு விஷயமாக அவர் என்ன மாதிரி இருந்தாருன்னா, ஒரு தமிழி நம்ம சொல்ற அந்த பிராமி எழுத்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த தமிழி கிரந்தம் வட்டெழுத்து, அப்புறம் வந்து இந்த மாதிரியான பழைய வரி வடிவங்கள்லாம் அவர் கத்துக்கிறாரு. இதுதான் அந்த ரொம்ப முக்கியமான விஷயம். பிராமி எழுத்துல மயிலேசினிய வந்து மிஞ்ச முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். பிராமின்னு சொல்றத தமிழின்னு சொல்லலாம். இந்த தமிழ் எழுத்து வடிவத்தை வாசிப்பது மயிலேசினியோட வாசிப்பு முறை ஏறக்குறைய இன்னை வரைக்கும் சரியானதாக இருக்குது. கூடுதல் குறைத்தெல்லாம் இல்லை. நேரடியாக அந்த சொல் எந்த சொல் எப்படி இருக்கும், இந்த இந்த தமிழ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவர் அந்த தேர்ந்த புலமையாளராக அந்த தமிழ் எழுத்து வாசிப்புல அவர் இருக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து அவர் அந்த கல்வெட்டுகளை படிச்சு ஆராயும் போது அது உண்மையா இருக்குது. ஏன்னா ஏறக்குறைய மயிலேசினி வாழ்ந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிறைய சமண படுகைகள் மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமண படுகைகள் இருக்கிற முதல்ல கல்வெட்டுகளை ஃபுல்லா என்ன பண்ணா பாலி மொழிட்டான். எப்பவுமே நம்ம ஊர்ல எந்த வரலாறு கிடைச்சாலும் இங்க இந்த ஊர் வரலாறே கிடையாது, நீங்க வடக்கிட்டே இருந்தா நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேசுற ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா. இந்த எல்லாமே பாலி தான், வடக்குல இருந்து வந்ததுதான், இதுல ஒரு சான்ஸ்கிரிட் இருக்குது, தமிழி அப்படின்றது ஏத்துக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் மயிலேசினி அந்த கல்வெட்டுகளை எல்லாம் படித்து நம்ம அந்த புக்குக்குள்ள நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சோம். அவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளை இப்படி எல்லாம நம்மளை வந்து மாத்தி வரலாறு மாத்தி சொல்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இதுக்குள்ள இருந்து அவர் தன்னை வந்து நிறைய ஆய்வு முடிவுகள் அவர் முன் வச்சார். ஏறக்குறைய இந்த கிரந்தம் இந்த தமிழை சார்ந்த மயிலேசினி பேசின விஷயங்கள் எல்லாம் பின்னால் ஐராவத மகாதேவனும் ஒத்துக்கிறாரு அப்படின்றத அந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா வரலாறு வந்து இது இப்படி இல்லை, இது அப்படி இல்லை, மாத்தி எழுதுறது, கல்லுல எழுதும்போது இந்த புள்ளி விட்டு போச்சு, இந்த கோடு விட்டு போச்சு, இது கால இப்படி எல்லாம் சொல்கின்ற ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா. இல்ல, இது இந்த ஒரு கல்லுல மட்டும் இல்ல, இதோட தொடர்ச்சி இப்படி இருக்குது, பின்னால் இந்த சொல் வடிவம் இப்படி மாறி இருக்குது இப்படின்னு சொல்றதுல ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்றோம் இல்லைங்களா. ஒரு ஆய்வாளராக இந்த ஊர்ல இப்படியான சொல் கிடைக்குது, இந்த ஊர்ல இப்படியான ஒரு சொல் கிடைக்குது அப்படின்னு வெண்காசியவன் கொடுத்த கல் கஞ்சனைன்ற ஒரு சொல்லு திருநெல்வேலியில தெரியுதுன்னா வெண்காசியவன்றது யாரு? அப்ப அந்த காசியவன் வெண்காயவன், காசியவன் இருக்காது, அது காயவன் இருக்கும். அப்ப என்ன இப்படி ஒவ்வொன்றா நுட்பமோ இதே மாதிரி ஒரு கல்வெட்டு மதுரையில கிடைக்குது. அப்ப வெள்ளை தன்மை அந்த வெண்காசியவன் வெண்மையை பேருக்கு முன்பாக அடையாளப்பட்டு சொல்ற விஷயம் யாருக்கு வருது? இப்படி எல்லாம் இலக்கியத்துக்குள்ளேயும் போயிடுறாரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தமிழோடு கல்வெட்டையும் சேர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கலான்றதுக்கான மயிலேசினியோட ஆய்வு முடிவுகள் வந்து இந்த பழைய தமிழ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை வந்து இவர் படிச்சிருக்கிறாரு. சமஸ்கிருதம் படிச்சாருன்னு ஐயா தான் சொல்லணும். ஏன்னா படிச்சிருந்தா ஒரு வையாமொழி பிள்ளை மாதிரி அந்த சைடு ஒரு சார்புகளை எடுத்திருப்பாரோன்றது ஒரு ஐயம் கூட நமக்கு வருது. ஏன்னா அவர் எதிர்கொண்டதே அந்த அவர்களை தான் ஆட்சி போலாமே. இப்போ மயிலேசினி வெங்கடசாமியோட ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். இந்த தொல்லியல் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தொல்பொருள் தொல்லியல் சார்ந்த விஷயம், தமிழ் வரி வடிவம், இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் வரி வடிவம் நல்லா புரிஞ்சுவாங்க. வரி வடிவம் சம்பந்தப்பட்ட இந்த வரலாறு தான் நம்ம தமிழ் இலக்கியத்திற்கான சங்க இலக்கியத்திற்கான காலத்தை குறிக்கிறது. நம்ம சங்க இலக்கியத்தோட காலம் கிமு 3ல இருந்து கிபி 3 நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது இந்த காலம் முன்னோக்கி நகர்கிறது. எப்படி நகருது? சங்க இலக்கியத்தை ஏதாவது லேப்ல டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா லேப்ல டெஸ்ட் பண்ணி தமிழ் இலக்கியத்தோட காலத்தை சொல்றாங்க. எப்படின்னா ஒரு பானைக்குள்ள நெல்மணிகளை வைத்து ஒரு இடத்துல ஒரு பரியல் புதைச்சி கிடைக்குதுன்னா அந்த பரியல்ல இருந்து நம்ம அந்த பானை கிடைக்குது, அந்த நெல்மணிகள் எடுத்து லேபுக்கு அனுப்புறோம். அந்த பானை ஓட்டுல ஒரு பழைய தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லேப் முடிவுல அந்த ஆய்வு முடிவுல இன்னிலிருந்து ஒரு 3300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நெல்மணிகள் அந்த பானையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த பானை ஓட்டில் எழுதப்பட்ட அந்த பழைய தமிழ் வழிவடிவத்தோட காலகட்டம்
இன்னிலிருந்து 3300 லேப்ல மூலமா அவங்களுக்கு நிரூபிக்கப்படுகின்ற ஒரு விஷயமா மாறுது. அப்ப சங்க இலக்கியத்துடைய சங்க பிரதிகளுடைய காலகட்டம் வேற. அப்ப சங்க பிரதிகளோட காலகட்டத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நிறுத்தினாலும் அதற்கு முன்பாக சங்க இலக்கியத்திற்கு முன்பாக தமிழகத்தில் படிக்கப்பட்ட அந்த வரிகள் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறது மயிலேசனி வெங்கடசாமி ஐயா அந்த ஆய்வுக்குள்ள இந்த பிராமி எழுத்துக்கள் தொழில் துறை கூட வெளியிட்டிருக்காங்க. பிராமி கல்வெட்டுகள்னு சொல்லிட்டு மயிலேசனி வெங்கடசாமி இந்த பிராமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை போட்டிருக்காங்க. இந்த பட்டியல் இருக்குங்களா, இதுதான் சங்க இலக்கியத்துக்கு முன் படிக்கப்பட்டது. 8 தொகை, 10 பாட்டு, அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதற்கு முன்பாக தமிழ் என்ன தமிழ் நம்ம படிச்சிருப்போம். இந்த சமூகம் எந்த மாதிரி எழுத்துக்களை எழுதி பார்த்துச்சு, என்ன சொற்களை எழுதி பார்த்துச்சு, நம்ம அதன் ஆதன் இன்னைக்கு பேர் கொண்டெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இவர்கள் அனைத்துமே நமக்கு பானை ஓடுகளில் கிடைக்கின்றன. அப்போ சங்க பிரதிகளில் இல்லாத வரி வடிவங்கள் அனைத்துமே நம்ம அதுக்குள்ள கிடைக்குது. அப்ப தொல்லியல் சார்ந்து கிடைக்கின்ற அந்த தரவுகளை மயிலேசனி வெங்கடசாமி வந்து தன்னுடைய நூல்கள்ல முதல்ல பதிவு பண்றாரு. அதுதான் அந்த ரொம்ப முக்கியமான விஷயம். அது போலவே தமிழ் வரி வடிவ வரலாறு அவரோட முக்கியம். சங்க இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. நிறைய விஷயங்கள் அந்த எப்படிதான் நம்ம இன்னைக்கு சங்க இலக்கியம் எத்தனை பேருட தொகுதி நூல்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட சிலர் தான் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா சங்க இலக்கியத்தை நியூ செஞ்சுரி புக் போட்ட ஒரு வடிவம், மடம் போட்டது ஒரு விஷயம், அது போல வர்த்தமானம் எடிஷனு, இப்படி பல்வேறு வகையான ஒரு சங்க இலக்கியமே பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட பிரதிகள் எல்லாம் வாங்கி நாங்க இருந்த காலகட்டத்தில் நாங்க வாங்கி படிச்சிருக்கோம், வச்சிருக்கோம். உண்மையா வீட்டுல எல்லாமே இருக்குது. ஆனா இன்னைக்கு இது எல்லாத்தையும் மீறி என்ன ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா சங்க இலக்கியம் பிடிஎஃப்ன்ற ஒரு வடிவத்துல வந்துருச்சு. எந்த புக்கை வாங்க சொன்னாலும் நீங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு பிடிஎஃப் இருக்கு. சரி, உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. எடுத்து பெறட்ட முடியுதா, நம்ம குறிக்க முடியுதா, ஒப்பிட்டு பார்க்க முடியுதா, எவ்வளவு நேரம் தான் போன் நம்ம படிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குங்களா. இந்த பிடிஎஃப் இல்லாத காலகட்டத்தில் மயிலேசனி எப்படி சங்க இலக்கியத்தை எல்லாம் எப்படி அந்த நூல்களுக்குள்ள இருந்து தன்னுடைய ஆய்வுகளை கொண்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய இந்த பண்டைக்கால தமிழர் வாணிபம் ஆகட்டும், புரியுதுங்களா, இதெல்லாம் அப்படியே சங்க இலக்கிய பாடல்களை வைத்து அவர் பேசுறன்ற அந்த ஒரு ஆய்வு வந்து ரொம்ப முக்கியமான ஆய்வு. அது போலவே சமயங்களின் வரலாறு, இது நம்ம கிறிஸ்துவமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. சமணமும் தமிழும், இந்த கிறிஸ்துவம் தமிழும் பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் மயிலேசனி எழுதவில்லை என்றால் இன்று வைதிக சமயத்தினுடைய தமிழாகத்தான் நம் தமிழை வாசித்துக் கொண்டிருப்போம். தமிழை சைவ தமிழாக பார்த்து பேசிக்கொண்டு அதன் மூலமாக அதுதான் வரலாறு என்று அது நம்ம இந்த இடத்துல தப்பு ரைட்டுன்றதா சொல்ல போல அதுதான் வரலாறு என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். தமிழ்னா இதுதான் அந்த புராணங்கள் தான் ஏகப்பட்ட வடமொழி நூல்களை தமிழ் படுத்தி எழுதுகின்ற ஒரு மரபு பின்னால் உருவாச்சு. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். தமிழ் என்றால் சைவ தமிழ், தமிழ் என்றால் வைணவ தமிழ், இப்படின்ற இருக்கிற இடத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு போச்சு. ஒரு சின்ன நெருக்கடியில வந்து பாத்தீங்கன்னா சமணமும் தமிழும் என்ற புத்தகம் இயக்கம் சார்ந்தவர்களுக்கு, சமகாலத்துல இருக்கிற இயக்கம் சார்ந்தவர்களுக்கு பயன்படுச்சு. ஒரு கூட்டத்துல ஒரு திருமாவளவன் பேசின ஒரு கருத்துக்கு அவருக்கு துணையா இருந்தது சமணமும் தமிழும் என்ற புத்தகம் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு கருத்தை நம்ம முன்னெடுத்து பேசினாலும் இப்ப நம்ம நிறைய தொல்லியல் சார்ந்த இடங்கள் கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சமண கோயில்கள் எப்படி முருகன் வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய நம்ம துறைக்குள்ள இருந்து வள்ளிமலைக்கு நம்ம கூட்டி போனோம். வள்ளிமலை என்பது ஒரு சமண மலை, அதற்குள் ஒரு முருகன் கோயில் உள்ள இருக்கும். இது போலவே இது எப்படி ஒரு இயக்கமாக மாறுச்சு. இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயம் வரட்டும், எல்லாமே ஒரு சமணம் சம்பந்தப்பட்ட அந்த வழிபாட்டு மரபுகள் பின்னால் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சமயங்கள் வளர்த்த தமிழ் அப்படின்றத முக்கியம். இதுலயே வந்து ஒரு மயிலேசனி பேசுற விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவம் தமிழும். இந்த கிறிஸ்துவம் தமிழும் இருக்கிறது இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு ஒர்க்னு சொல்லலாம். ஏறக்குறைய இன்னைக்கு வந்து நம்ம ஜெயசீல ஸ்டீபனோட ரிசர்ச் ஒரு 20 வால்யூம்ஸ் வந்து முடிஞ்சா அதை வாங்கி பாருங்க. அந்த ஸ்டீபனுக்கு முன்னாடி ஜெயசீல ஸ்டீபன் மயிலேசனியாக தான் கோட் பண்றாரு. இப்போ அவருக்கு முன்பாகவே மயிலேசனி தன்னுடைய அந்த ஆவணங்கள் அந்த ட்ராக் சொசைட்டியை பத்தி அவர் பேசுவார். விஷயம் வந்து வேற எங்கேயுமே நம்மளால போய் எடுக்க முடியாது. இந்த ட்ராக் சொசைட்டி, இந்த கிறிஸ்டியன் மிஷனரிகள் வந்து உருவாக்குற அந்த ட்ராக் சொசைட்டி பற்றிய விஷயம், அவங்களுக்கான அந்த பத்திரிகை நடத்துறது, அச்சு ஊடகத்தை கிறிஸ்துவம் எப்படி தன்னுடைய சமய வளர்ச்சிக்கு பயன்படுத்தியது அப்படின்றத முதல்ல உங்களுக்கு கொடுத்தது மயிலேசனி வெங்கடசாமி தான். இன்னைக்கு நம்ம 19ஆம் நூற்றாண்டோட உரை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும், பதிப்பு வரலாறுலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அன்றே மயிலேசனி வெங்கடசாமி இதை பதிவு செய்கிறார். அது போலவே அவர் மொழிகள் சார்ந்து, ஒரு மொழி சார்ந்து அவர் முன்வைக்கிற அந்த இந்த சொல்லு கிடையாதுங்க, இந்த சொல் இதுல இருந்து இப்படி வந்துச்சு அப்படின்ற மொழி சார்ந்து அவர் பேசுற விஷயம். அப்புறம் தமிழ் ஆளுமைகள், ஒவ்வொரு ஆளுமையும் அவர் எடுத்து அவர் தன்னுடைய நூல்ல கட்டுரைகளை பதிவு செய்யறதா இருக்கட்டும்,
இந்த ஊர்களின் வரலாறு, ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த ஊரு பேர் அதுக்கான ஒரு வரலாறுலாம் மயிலேசனியோட ஆய்வுகள் இருக்கு. இப்படி ஒரு 8 தலைப்புக்குள்ள மயிலேசனியை நான் அடக்கலாம் என்று முயற்சி செய்கிறேன். அது அடங்கி இருக்குமான்றது எனக்கு தெரியல. அடுத்தடுத்த தரவுகள் மற்ற விஷயங்கள் மேலும் அடுத்தது நகரலாம். நம்ம அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பௌத்தம் குறித்த ஆய்வுல இது ஒரு முக்கியமான ஒரு நூலா நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த பௌத்தம் குறித்த ஆய்வுல கௌதம புத்தர் அப்படின்றது முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய மயிலேசனி காலகட்டத்துக்கு முன்பு தமிழகத்துல பௌத்தத்தை பத்தி பௌத்தம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. ஏறக்குறைய ஒரு காலகட்டத்துல அயோத்திதாசர் முன்னெடுத்த பௌத்த மரபு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்காட் ஆகட்டும், அயோத்திதாசர் ஆகட்டும், அதுக்கு அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் அம்பேத்கர் ஆகட்டும், ரெட்டமலை சீனிவாசன் இவர்கள் முன்னெடுக்கின்ற ஒரு பௌத்த மரபு, இலங்கையில் உருவான ஒரு பௌத்த மரபு, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தோட சமூக விடுதலைக்கான, ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலைக்கான ஒரு அரசியலாக இந்த பௌத்த மரபு முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பௌத்த மரபுக்குள்ள இருந்து இந்த காலனி பௌத்த சங்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பௌத்த சங்கங்களோட செயல்பாடுகள் இந்த கேஜிஎஃப் குள்ள நீங்களாம் ரிசர்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. கேஜிஎஃப்ல ஏகப்பட்ட பௌத்த சங்கங்கள் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சில டேட்டாஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரியான இந்த பௌத்த சங்கங்கள், அந்த பௌத்த சங்கங்களோட செயல்பாட்டுக்குள்ள பௌத்தத்தோட வரலாறை நமக்கு மயிலேசனி வெங்கடசாமி அவருடைய அந்த கதைகள் ஆகட்டும், இந்த கௌதம புத்தர் ஆகட்டும், அந்த வரலாற்றை நமக்கு எழுதி ஒரு முக்கியமான ஒரு நூலாக அவர் கொடுக்குறாரு. இவை இந்த 3 நூல்களும் சேர்ந்துதான் அன்றைய கால அரசியலை தீர்மானித்தன. அன்றைய கால பௌத்த கருத்தியலுக்கான தமிழகத்திற்கான பேசுன்னு சொல்லுவாங்க, அதை உருவாக்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நம்பகத்தன்மை என்பது மயிலேசனியோட அந்த பௌத்த நூலை நம்பினார்கள், அதுதான் முக்கியம். மயிலேசனி அயோத்திதாசரை வாசிக்கின்றவர்கள் மயிலேசனியை வாசிப்பார்கள். அம்பேத்கரோட நூல்களை, பௌத்தம் சம்பந்தப்பட்ட நூல்களை வாசிப்பவர்களும் மயிலேசனியோட நூல்களை வாசிப்பார்கள். இந்த நம்பகத்தன்மை, இந்த ஆய்வில் இருந்த அவருடைய நேர்மைக்கு இந்த நூல் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா சமணம் குறித்த ஆய்வு. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம தமிழகத்துல ஒரு அவைதீக சமயங்கள் எப்படி வேறு இருக்கப்பட்ட வரலாறுன்றது உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய இந்த ஒரு கழுவேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்லைட்ல இருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன். இந்த சமணம் குறித்த ஆய்வுகள்ல சங்க பிரதிகளை ஒரு ஆய்வு எடுத்துக்கிறார். ஒரு மதுரை காஞ்சி ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இதுக்குள்ளே இருந்து என்ன மாதிரியான ஒரு சமணம் சார்ந்த பதிவுகள் இருக்கு சங்க இலக்கியத்துல, அதெல்லாம் அவர் பேசுறார். அடுத்தது காஞ்சிபுரம், செஞ்சி, மதுரை முதலான ஊர்கள்ல இருக்கிற சமண தடயங்களை எல்லாம் இவர் பதிவு செய்கிறார். தமிழில் சமண இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு இவருடைய இந்த சமணமும் தமிழும் என்ற அந்த நூல் நமக்கு முக்கியமான ஒரு உதவியா இருக்குது. அந்த நூல் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா இந்த சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும், ஒரு கிறிஸ்துவும் தமிழும் அப்படின்றது ஒரு காலகட்ட செயல்பாட்டோட நம்ம பார்க்கிற மாதிரியே சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் அப்படின்றத பார்க்கும்போது அவைதீக சமய பண்பாட்டு மரபுகளை இந்த சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் நமக்கு தெளிவா காட்டுது. ஏன்னா ஒரு பக்கம் சாஸ்திரம் புராணம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ள அதற்கு முன்பாக ஏறக்குறைய பல்லவர்களுடைய காலகட்டத்திற்கு முன்பாக தமிழ்ல என்ன மாதிரியான ஒரு அறிவு தேடல் இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு அறிவு பதிவுகள் இருந்துச்சுன்றத இந்த சமணமும் தமிழும் அடுத்த ஸ்லைட் போயிடலாம். பௌத்தம் தமிழ் இதெல்லாம் நமக்கு தெளிவா காட்டுது. வைதிக சமய வரலாற்றை விளக்குது. இது 2 புக்கை படிச்சு சமணம் தமிழ் பௌத்தம் தமிழை படிக்கும் போது வைதிக சமயத்துடைய வரலாற்றை புரிந்து கொள்ளலாம். ஏன் பதிகங்கள் எழுதப்பட்டன, ஏன் சமணர்கள் கல்வியில் ஏற்றப்பட்டார்கள், ஞானபால் குறித்த ஞான சம்பந்தருடைய பதிவுகள் என்னவா இருக்குது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வையாபுரி பிள்ளை எப்படி மறுக்கிறாரு? வையாபுரி பிள்ளை எல்லாம் தமிழ்ல நீ தமிழ் துறை தலைவரா இருந்து லாய்க்கலன்னு எழுதுறாரு. ஒரு இடத்துல நீ நீலகண்ட சாஸ்திரியை ஒன்னா கூடி பேசிட்டு ஒரு முடிவு பண்ணி வரலாற்றை எழுதிட்டு இருக்கீங்கன்னு பேசுறாரு. அப்ப அவர்கள் சமணம் சார்ந்த பதிவுகளை மறுத்ததற்கான கட்டுரை ஆதாரங்களும் இன்னும் நம்ம கிட்ட இருக்குது. அப்புறம் தமிழ் இலக்கிய பொதுவா நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றை பல்லவர் கால சங்க இலக்கியம், அடுத்தது கலப்பிர காலம், இரண்ட காலம் சொல்லிட்டு பல்லவர் காலத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஊழி அடிக்குது இல்லைங்களா, அங்கிருந்து ஒரு வரலாறு பேசுகின்ற ஒரு பண்பு இருக்கு. ஆனா இவர் இந்த சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் எழுதிய பிறகுதான் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுவதில் அந்த ஆய்வாளர்களுக்கு முதன்மையான தரவுகள் எல்லாம் இந்த நூல்களில் இருந்து கிடைக்கின்றன. அது இன்று வரை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்றதான் நம்ம கடவுள் மகிழ்ச்சியான செய்தி. அடுத்தது இப்ப இந்த சமணமும் தமிழ் படிக்கும் போது கல்வெட்டுதல் இதெல்லாம் நமக்கான ஒரு சிற்பங்கள், இந்த கல்வெட்டுதல் சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் இதெல்லாம் பல்வேறு கோயில்கள் இருக்குது. என்னன்னே தெரியாம இந்த சமணம் தமிழ் புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு தெரியாம போயிருக்கலாம். இதெல்லாம் வாசிக்கப்படும். அடுத்த ஸ்லைட் போங்க. வாசிக்கும் போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில்ல இருக்கிற சமணர்களை கழுவெட்டுதல் குறித்த ஓவியம்.
புதுக்கோட்டையில் கிடைச்சிருக்கிற அந்த ஓவியம் எப்படி கழுவேற்றாங்க பாருங்க. அந்த கழுவேட்டுட்டே அந்த காக்கா வந்து கடிக்கிறதோ அந்த நாய் நரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிச்சு சாப்பிட்றதா இருக்குது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சரிப்பா, இதெல்லாம் எதுக்கு ஓவியமா நீ செஞ்சு வைக்கிற? யாரை பயமுத்துற? எதுக்கு பயமுத்துற? அப்போ ஒரு வைதிக சமய கட்டமைப்பை எதிர்க்கும் பொழுது அவைதிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளாக இவைகள் வந்து கோயில்களில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. வெறும் புராணங்களும் கடவுள்கள் மட்டும் காட்சிப்படுத்தவில்லை. உனக்கு எதிரி யார் என்று சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையும் கோயில்கள் காட்சிப்படுத்துகிறதுக்கு இதெல்லாம் நமக்கு சான்று. அடுத்த ஸ்லைடு பாருங்க. சிதம்பரம் கோயில்ல கழுவேற்றுதல் குறித்த சிற்பம் இருக்குது. சிதம்பரத்திலையும் கழுவேற்றுதல் சிற்பம் இருக்குது. அப்ப முக்கியமான எல்லா இடங்களையும் இவங்க பண்றாங்க. அது அடுத்தது பாருங்க. மதுரையில கழுவேற்றுதல் சிற்பமும் இருக்குது. நமக்கு இல்லைன்னா ஏதோ ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஏதோ உழைப்பாளர் சொன்ன மாதிரி ஏதோ கொம்பு மாதிரி இருந்துச்சு நம்ம விட்டு போயிட்டு இருப்போம். இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சமூகத்தில் ஒரு சமயம் சார்ந்த விஷயம் எது போன்ற தண்டனைகளை கொடுக்கின்றது. இன்னைக்கு நிறைய இஷ்யூஸ் இதை வச்சு நம்ம நிறைய பேசலாம். நம்ம 2 வருஷத்துக்கு என்ன பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சில விஷயத்தை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். அதனால அடுத்தது தமிழக பௌத்த வரலாற்றை எழுதுவதில் உள்ள இடைவெளிகளை மயிலைசேனியோட ஆய்வுகள் நிரப்பியிருக்கு. ஏன்னா தமிழக பௌத்த வரலாற்றை எழுதும் போது நமக்கு வந்து போதிய தரவுகள் நமக்கு கிடைக்கல. தமிழ்நாட்டோட பௌத்த வரலாறு இப்போ இலங்கையில் கிடைக்கிற அந்த மகாவம்சம்ன்ற அந்த புத்தகத்தை வச்சுதான் பௌத்த வரலாறு நம்ம பேசுகின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா மயிலைசேனி எழுதப்பட்ட பிறகு மயிலைசேனி எழுதுகிறார். ஊராக தேடி சென்று அந்த பௌத்தம் சம்பந்தப்பட்ட சிற்பங்களையும் பௌத்தம் சம்பந்தப்பட்ட கோயில்களையும் ஊர் பேரை வச்சு ஆய்வு பண்ணுவார். அமனாங்குட்டை அப்படின்றது அந்த ஊர் அப்படின்றதுன்னா அது வந்து சமணர்குட்டை, ஐயாவே சொல்லு அரியாங்குப்பம் அப்படின்ற ஊரை பத்தி சொல்லுவார். இப்படி ஊர் பெயர்களை வைத்துக் கொண்டு இது சமண ஊரா இருந்துச்சு, இது பௌத்த ஊரா இருந்துச்சு அப்படின்னு காஞ்சிபுரத்துல நம்ம கூட்டு போயிருப்பாங்க மாணவர்களை. ஜீன காஞ்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் வந்து சிவகாஞ்சியை பத்தி எல்லாம் பேசுறோம். விஷ்ணு காஞ்சி கேட்டிருக்கோம். பௌத்த காஞ்சி எங்க இருந்துச்சு தெரியல. தடையும் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்குதா? இருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏகாம்பரநாதர் கோயில்ல பௌத்த சிற்பங்கள் நமக்கு கிடைக்குது. கச்சபேஸ்வரர் கோயில் ஒரு பௌத்த கோயில்ல மயிலைசேனி பதிவு செய்கிறார். கச்சபேஸ்வரர் கோயில் ஒரு பௌத்த கோயில் தான். இன்னைக்கு இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி என்று சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்தில் கீழே நிறைய பௌத்த விகாரைகள் வச்சு தூண்கள் வச்சு அவைகள் மூடப்பட்டன. இவைகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அந்த பௌத்த சிலைகள் அந்த விகாரைகள் தூண்லாம் கிட்ட போட்டு மூடுறான். நைட்டா போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அப்போ காஞ்சிபுரம் பகுதியில பௌத்த காஞ்சி எதுன்னா இப்ப நீங்க இருக்கிறதுல நம்ம போறோம் இல்லையா, இதுதான் பௌத்த காஞ்சி ஒரு முக்கியமான மையமாக இருந்தது. பௌத்தத்துக்கு முக்கியமான மையமாக இருந்தது. இந்த இடைவெளிகள் எல்லாம் மயிலைசேனியோட அந்த வரலாற்று தேடல் ஆய்வுகள் நமக்கு தேடி கொடுக்குது. இதை படிச்சவங்க என்ன பண்றாங்க, டக்கு நம்ம ஊர்ல ஏதாவது கோயில்ல பௌத்த சிற்பம் கிடைக்குதா, வெளியில இருக்குதா, கடன் வாங்கினா சிற்பம் கடன் கொடுத்தா சிற்பம் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஒன்று சமணமா இருக்கும், இன்னொன்று பௌத்தமா இருக்கும். இவர் கடன் கொடுத்தாரு, அவர் கடன் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு விஷயமாக ஊர்ல பௌத்த சிற்பத்தையும் சமண சிற்பத்தையும் கோயில் வெளியே தூக்கி போட்டு வச்சிருவாங்க. அதே மாதிரி சமண படுகைகள் எல்லாம் பஞ்ச பாண்டவர் படுகை. பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்து படுத்தாங்க, இந்த கல்லுல தான் படுத்தாங்கன்னு சொல்லிட்டு பஞ்ச பாண்டவர் படுகை மாற்றி விட்டுட்டு சமண படுகைகள் எல்லாம் பஞ்ச பாண்டவர் படுகைகளா பெயர் மாற்றி சொல்கின்ற ஒரு மரபு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவைகள் எல்லாம் வந்து மயிலைசேனியோட ஆய்வுகள் வந்து நமக்கு வந்து நிரப்பி கொடுத்துச்சு. அந்த அவருடைய ஆய்வு முடிவுகள் கல ஆய்வின் மூலம் அவர் ஆவணப்படுத்தியது இவைகள் எல்லாம் முக்கியம். அதுபோலவே ஆசீவகம் பற்றி நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். பௌத்தம் சமணம் பத்தி பேசலாம், மயிலைசேனி வெங்கடசாமி ஏன் ஆசீவகம் பத்தி பேசலாம்? நெடுஞ்செழியன் ஐயா நீங்க பேசியிருக்காங்க. பல்வேறு தரவுகள் வந்து நமக்கு விமர்சன பூர்வமா ஆய்வு மறு ஆய்வுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் மயிலைசேனி ஏன் பேசல அப்படின்னா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஆசீவகத்தை பத்தி ஒரு கட்டுரை படித்தேன். அப்புறம் மேலும் சில இடங்களை தொட்டு காமிச்சிருக்காங்க. தனி ஒரு நூலாக ஆசீவகத்தை பத்தி மயிலைசேனி வெங்கடசாமி ஏன் பேசலன்னா அவர் தனக்கு போதிய சான்றுகள் இல்லாமல் கிடைத்த சான்றுகள் வைத்து தான் பேசுவார். நிறைய தரவுகள் கிடைத்தால் அதை முழுமையாக அவர் செய்வார்ன்றத அவருடைய அந்த ஆய்வுக்கான ஒரு தன்மையா இருந்ததுனால ஆசீவகத்தை பற்றி அவர் விரிந்த அளவில் அவர் பேசல. ஆனா அவர் எழுதிய அந்த சிறு கட்டுரை இருந்தாலும் அது முக்கியமான ஆசீவகம் பற்றி இந்த ஆய்வு மேற்கொள்கின்ற எல்லோருக்கும் ஒரு ஆய்வு நூலாக அது இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுபோலவே இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கிற பௌத்த கோயில்கள் வந்து இளம் தலைமுறை ஆய்வாளர்களால் எளிதாக பதிவு செய்யப்படுகின்றன. இதுதான் நீங்க முக்கியமான விஷயம். இந்த போன் கண்டுபிடிச்சது, இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சது, ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சது நமக்கு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இதுபட்ட தரவுகள் எல்லாம் நிறைய டேட்டாஸ் நம்ம போய் கலெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எடுத்து நம்ம அந்த விஷயங்கள் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம வரலாற்று நோக்கில் காலகட்ட நோக்கில் அவர்களே ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு விஷயம் செய்தியா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்படி ஒரு வரலாறை பத்தி பேசும்போது மயிலைசேனி தன்னுடைய நூல்ல பௌத்த ஊரை பத்தி சொல்லிருக்காரா, இந்த ஊரை பத்தி சொல்லியிருக்காரா, இந்த ஊர்ல இந்த சிற்பம் இருக்குன்னு சொன்னாரா, இது இல்லையே, இதெல்லாம் வந்து அவரு ஆய்வுல நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். சங்ககால மொழி இலக்கிய வரலாறு குறித்த அவருடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப முக்கியம். தொல்லியல் ஆய்வாக அமைகிறது. சங்ககாலத்தை பத்தி பேசும்போது அந்த பாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் உரை எழுதுகின்ற வேலையை மயிலைசேனி வெங்கடசாமி செய்யல.
இன்னைக்கு இருக்கின்ற ஆய்வாளர்களுக்கு அவர் ஒரு முன்னோடி ஆய்வாளராக இருக்கின்றார். சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதுகின்ற வேலையை செய்யாமல் அதை ஒரு வரலாற்று நோக்கில், சமூக நோக்கில் ஏன் இது போல எழுதினான், இது போல இன்னொரு பாடல் இருக்கிறது, இதில் இருக்கின்ற செய்தி இப்படி இருக்கின்றது அப்படின்னு அதை ஒன்றுக்குள் ஒன்று ஒப்புமைப்படுத்தி அந்த ஆய்வு முறையை மயிலேசினி ஐயா அவங்க செஞ்சாங்க. அதுபோல ஊர்கள் மற்றும் அரசர்கள் வரலாற்றை கால ஆய்வு மூலம் சரியாக எடுத்துரைக்கிறாங்க. சங்க பாடல்களை படிக்கும் போதே ஊரை பத்தி இருக்கும், அரசர்களை பத்தி இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். இதை ஒரு கால ஆய்வு உட்படுத்தி பேசுவது. ஏன்னா மயிலேசினி ஐயா வாழ்ந்த காலகட்டத்தில் தான் மா ராசமாணிக்கனார் என்ற வரலாற்று ஆய்வாளர் வாழ்றாரு. மா ராசமாணிக்கனோட கால ஆராய்ச்சின்ற புத்தகத்தை நம்ம படிச்சிருப்போம். கால ஆய்வுலையும் மயிலேசினி ஐயா அவ ஏறக்குறைய ஒரு சக தோழமை ஆய்வாளரா மா ராசமாணிக்கனா மயிலேசினோட ஆய்வுகள் கொஞ்சம் ஒன்னா ஒத்து போகும், பெரிய முரண்பாடு வரல. நீலகண்ட சாஸ்திரிகிட்டயோ இல்ல வையாபுரி பிள்ளைகிட்டயோ மயிலேசினி முரண்பட்டது போல மா ராசமாணிக்கரோடு முரண்படவில்லை. மா ராசமாணிக்கனார் மயிலேசினி ஆய்வுகளை ஏற்றுக்கொள்கிறார். அவரும் அதை ஒப்பிட்டு நோக்கு நூலாக அவரும் காட்டுறாருன்றது ரொம்ப முக்கியம். வணிகம் குறித்து இந்த பண்டைய கால தமிழர் வாணிபம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான புக். அவங்களாம் பாடநூலாக இருக்கும். எப்படி தமிழகத்தோட வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பா ரோம்ல இருந்து எப்படி இங்க தமிழகத்திற்கு வந்தார்கள், இங்கு மிளகுக்காக எப்படி வந்தார்கள், இங்க சோழ மண்டல கடற்கரை எப்படியான ஒரு வணிகம் சிறப்பு பெற்ற ஒரு கடற்கரையா இருந்துச்சு, மதுரை நகரம், இந்த வணிக நகரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன, இந்த வணிக நகரத்துக்குள் இருந்து உருவான பண்பாடு என்ன, இலக்கியம் என்ன, இதை ஆட்சி செய்த அரசர்கள் யார், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் ஆய்வுக்கு உட்படுத்துவாரு. இது போலவே நமக்கு இவ்வளவு பேசின மயிலேசினி வேங்கடசாமி இந்த வரிகள் பத்தி, டாக்ஸ் பத்தியான விஷயத்துக்குள்ள போல ஒரு ஏறக்குறைய ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஆய்வா மயிலேசினி வேங்கடசாமி தன்னுடைய ஆய்வுக்குள்ள போல அவர் தொல்லியல் சார்ந்து ஒரு சமூகம் இப்படி இருந்ததுன்னு பதிவு செய்யறாரு தவிர ஒரு வரிகளோ அது சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு பத்தி அவர் பேசல. குறிப்பா அவர் கவனம் செலுத்தவில்லை. அவர் பிராமி தமிழி குறித்த விரிவாக தன்னுடைய இந்த சங்க காலத்தினுடைய பிராமி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், பானையோட்டுல இருந்து கல்வெட்டுல இருந்து எப்படி மாறி வந்துச்சுன்றதை அதிகமா அவர் பதிவு செய்யறாரு. அடுத்த ஸ்லைட் பாருங்க. இது நம்ம பேசுனது தான் பழங்கால தமிழர் வாணிபம். இந்த பழங்கால தமிழர் வாணிகத்துக்கு இந்த புத்தகம் எதையெல்லாம் பேசுகின்றன, எதையெல்லாம் பதிவு செய்கிறது முக்கியம். இந்த புத்தகம் துறைமுகங்கள், பழங்கால தமிழக துறைமுகங்களை பேசுகின்றன. இன்னைக்கு நம்மளோட துறைமுகங்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்படுகின்றன, புரியுதுங்களா? அது சாலைகள்லாம் விற்பனை செய்யப்படுகிறது. அது ஆனா அன்னைக்கு துறைமுகம் நமக்கானதாக ஒரு அரசனுக்கான, ஒரு குறுநில அரசனுக்கான துறைமுகங்களாக எவைகள்லாம் இருந்துச்சு, அங்க நடந்த வணிகம் என்ன, உலக அளவோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த துறைமுகங்கள் எப்படி பயன்பட்டன அப்படின்றது துறைமுகங்களும், இந்த துறைமுகங்களில் இருந்து உருவான நகரங்கள், வணிக நகரங்கள், வணிக பெருவழிகள், இந்த சாத்துகள் சொல்லுவோம், இதெல்லாம் பத்தி எல்லாம் அவர் பதிவு செய்யறாரு நூல்ல. அப்புறம் துறைமுகம் நகரம் உருவாயிடுச்சு, உள்நாட்டு வர்த்தகம் ட்ரேட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தியும், உள்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன, ஒரு அரசன் பலமான அரசன் அப்படின்னா துறைமுகத்தையும் வச்சிருக்கணும், உள்நாட்டு தலைநகரையும் வச்சிருக்கணும், ஒரு மலை சார்ந்து ஒரு மலையில விளைகின்ற பொருட்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இப்படி இருந்தால்தான் ஒரு வளமான அரசன். அப்ப மலையில் இருந்த பொருட்களை அவன் எதை ஏற்றுமதி செய்யலாம், ஒரு தேனா இருக்கலாம், ஒரு யானை தந்தங்களா இருக்கலாம், அது மாதிரி ஏற்றுமதி செய்த பொருட்களை பற்றியும் உலக நாடுகளோட தொடர்பு, இந்த வர்த்தக பூசல், இதெல்லாம் இந்த வணிக வரலாற்றை பேசுகின்ற முதல் ஆவணமாக இந்த புக்கு இருக்குது. இன்னைக்கும் இந்த புக்கை இயற்சாங்க தான் பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட துறைமுகம் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன், முதல் நூலகத்தில் படித்தேன், ஒரு 3 வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய இந்த புக்கை இயற்சாங்க அப்படின்னா. அது போலவே தமிழ்நாட்டில் நடந்த வர்த்தகம் அப்படின்னாலும் இதுக்குள்ள இருந்தா எடுக்கிறான். என்ன பண்ணிக்கிறான், கொஞ்சம் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறான், கொஞ்சம் ரைட்டிங் அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு மேலே முனைவர்னு போடுறான். மயிலேசினி முனைவர்னு போட முடியாது இல்லை, இந்த மாதிரியான ஒரு வேலைகள் தான் நடக்குது. ஆனா இதுக்குள்ள இருந்து எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக சில விஷயங்கள் வேற மொழிகள் என்னமா இருந்துச்சு, வர்த்தகம் எப்படி இருந்துச்சு, அதுக்குள்ள லிட்ரேச்சர் என்ன பேசுறது, அந்த ஊருக்கான தன்மைகள் என்ன, இப்படியான தேடல்கள் எல்லாம் கிடையாது. இது ஒரு பேஸா வச்சுட்டு ஆய்வு செஞ்சா பரவாயில்ல. ஆனா இதைய தாய்வா பாக்குற ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா. மதுரை ஒரு டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் போராட்டி கேட்டாங்க, மதுரை நகரோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. மதுரை நகர ஒரு தாமரைப்பூ, காஞ்சிபுரத்தோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தாமரைப்பூ வடிவில் இருந்துச்சுன்னு மயிலேசினி பதிவு செய்வார். இது டிஎன்பிசி கொஸ்டினா நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களா. இது போல அவருடைய ஆய்வுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பாடங்களாக எப்படி வாசிக்கப்படுகின்றன. ஊரை பற்றி ஆய்வு செய்கின்றவர் அந்த நகரத்தை எப்படி ஆய்வு பண்ணியிருப்பாரு, அதுக்கு ஒரு மேப் வரைவாரு இப்படி இருந்துச்சுன்னு. இது போல மயிலேசினியோட அந்த சங்க இலக்கியம், அந்த வாணிபம் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வுகள் எல்லாம் முதன்மை பெறுகின்றன. அடுத்த ஸ்லைட் பாருங்க. சாசனங்கள் இன்னைய வரைக்கும் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டியது. நான் தமிழ் இலக்கியத்துறையில் இருந்தப்ப இந்த தொல்லியல் சார்ந்த சப்ஜெக்ட் நடத்தவும் இந்த சாசனங்களை நான் பசங்க நடத்துறேன், உங்களுக்கு மாணவர்கள் நான் இதை நடத்துறேன். இந்த மயிலேசினியோட அந்த சாசனங்கள் இந்த புக்கு இருக்குல்ல, சாசன மஞ்சரியில இந்த கோயில் சார்ந்த கல்வெட்டுகளை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பசங்க யாராவது கூட ஒரு பிஹெச்டி ஆகும் சமயம்
ரிசர்ச் ஏதோ ஒரு வேலையை செஞ்சாங்க அந்த விஷயத்தை. அது ரொம்ப முக்கியமாக நான் எனக்கு படுது. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது கல்வெட்டு அறிவும் வேண்டும், ஊர் சுற்றுகின்ற அறிவும் வேண்டும், கோவிலை தேடி தேடி அந்த கல்வெட்டு தேடி வாசிக்கணும், கூடுதலா யாப்பு அறிவு வேண்டும், மொழி சார்ந்த யாப்பு இலக்கண அறிவு வேண்டும். அப்ப இந்த மூணு தமிழ் இலக்கணத்தை தமிழ் மொழித்துறைக்குள்ள இருந்து உருவாகி இந்த விஷயங்கள் தன்மைகளோடு நம்ம சேர்ந்து வரும்போது இந்த ஆய்வு இன்னும் முழுமையாக நிறைய விஷயங்கள் நம்ம இதை பண்ணலாம்ன்றது என்னுடைய கருத்து. 1959 அந்த புக்கு எழுதப்பட்டது. 59 எழுதப்பட்டதாக மயிலேசன் என்ன சொல்றாரு, இது முழுமை இல்லைன்னு சொல்றாரு. அவரே முழுமை இல்லைன்னு சொன்னாலும் இந்த நூல் இன்னும் முழுமையாக முடிக்கப்படாமல் நம்மிடம் விடப்பட்டிருக்கிறது. நாம் தான் முடிக்க வேண்டும் எதிர்காலத்தில் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த கல்வெட்டு இந்த இதுல இருக்கிற இந்த சாசனங்களுக்கு எல்லாம் உரை எழுதலாம். உரை எழுதுகின்ற ஒரு வேலையும் இருக்குது. அந்த வேலையில் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. குறிப்பா இந்த சாசனங்களுக்கு அவர் எடுத்துக்கிட்ட விஷயம், எபிகிராபிகா இண்டிகால இருந்து அவரு இதெல்லாம் திரட்டி கொடுக்குறாரு. சில இடங்களை நேரடியாக கலாய்வு செஞ்சு இந்த சாசனங்கள்ன்ற அந்த நூல் அவர் உருவாக்குகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வா நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு கடல் வாணிபத்தை பத்தி பேசுற ஒரு ஆய்வு முக்கியமோ, பிற்காலகட்டத்தில் உருவான அந்த கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டுகளுக்குள்ள இருக்கின்ற அந்த செய்யுள்கள் எதை பேசுகின்றன, என்ன பேசுகின்றன, அதுக்குள்ள இருக்கிற வரலாறுகளையும் மயிலேசனி பதிவு செய்யறாரு. முக்கியம். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். காவியங்கள் குறித்த ஆய்வு கட்டுரைகள், நம்ம நிறைய நூல்களை பற்றி பேசிட்டு இருந்தாலும் அவருடைய ஆய்வு கட்டுரைகள் ரொம்ப முக்கியம். ஆய்வு கட்டுரைகளே நம்ம தனியா பிரிச்சு வகை பிரிச்சு கூட போடலாம். திருக்குறள் சார்ந்த ஆய்வு, சிலப்பதிகாரம் சார்ந்த ஆய்வு அப்படின்னு பார்க்கலாம். இந்த காவியங்கள்ல குறித்த ஆய்வுல அவர் அதிகமா வையாபுரி பிள்ளைக்கும் இந்த இடத்துல நீலகண்ட சாஸ்திரிக்கும் பதில் சொல்றதுக்காகவே இந்த காவியான வையாபுரி பிள்ளையோட காவிய காலம் நம்ம சிலபஸா பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், ரெஃபரன்ஸ் புக்கா பார்த்துட்டு இருக்கோம். காவிய காலத்திற்குள் என்ன தவறு இருக்கிறது, காவிய காலத்துக்கும் முரண்பட்ட செய்திகள் எப்படி இருக்கு, வையாபுரி பிள்ளை இந்த விஷயத்தை இப்படி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நூலை மறுக்கல, எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த புள்ளிகளை எல்லாம் மறுத்து காட்டுகிறா. ஒரு ஆய்வாளருடைய முக்கியமான நேர்மை அதுதான். ஒட்டுமொத்த புக்கே படிக்கலாம்னு சொல்ல, இந்தந்த பிரச்சனை இருக்கு, காவிய காலத்துல இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரம், பங்காளம், இது வையாபுரி பிள்ளையும் நீலகண்ட சாஸ்திரியும் இந்த பங்காளன்றது பங்காளர்கள்ன்ற சொல்ல போட்டு தப்பா போட்டு விளையாடுவாங்க. அதுக்கு அவர் ஒரு பத்திரிகைகள் எழுதுவார். அது மாதிரி பத்தினி செய்யுளும் கண்ணகியும், நம்ம இந்த பத்தினி செய்யுள் அப்படின்ற ஒரு வடிவம் இருந்துச்சா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த பத்தினி செய்யுள்களாக எதெல்லாம் எழுதப்பட்டது, அந்த பத்தினி செய்யுள்னா என்ன, இந்த பத்தினி செய்யுள்ன்ற ஒரு விஷயத்த எப்படி கண்ணகியோட தொடர்புபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு மயிலேசன் இந்த இடத்துல ரொம்ப இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு தேடலுக்கான புதிய களங்கள். அவருடைய புத்தகங்கள் ஒரு வகையான ஒரு வேகத்தை கொடுத்தாலும் சின்ன சின்ன கட்டுரைகள் ரொம்ப நுட்பமான நம்மளை அப்படியே கிளறிட்டே இருக்கு. அது போல திருமா உண்ணி கண்ணகியா, இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் இங்கதான் வச்சுக்காங்க. திருமா உண்ணினா கண்ணகினே எழுதி வச்சுக்காங்க. இதை பதிப்பித்தவர் செய்த ஒரு வேலை, புக்கை பதிப்பித்தவர் செய்த ஒரு வேலையை இன்னைக்கு பாடத்துக்காக நம்ம தப்பா படிச்சுட்டு இருக்கோம். எப்படி மனுநீதி சோழன் டெக்ஸ்ட் உண்மைன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோமோ, அது போல திரும்ப உண்ணி கண்ணகியா அப்படின்றதுக்கு இல்ல அப்படின்னு மயிலேசன் பதிவு செய்வாரு. அப்புறம் உண்மை பொருள் என்ன, அது போல மணிமேகலையில் முரண்பட்ட செய்தியா அப்படின்னு மயிலேசன் மணிமேகலை சில முரண்பட்ட செய்தியா பேசுவாரு. அப்படியான இந்த காவியங்கள் குறித்த ஆய்வுகள், இது போல கம்பராமாயணத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ இந்த காவியங்கள் குறித்த ஆய்வுல மயிலேசனோட ஆய்வுகள் இன்றும் வெற்றிடமாகவே இருக்கின்றன. இவைகள் நம்மை நோக்கி நிற்கின்றன கேள்விகளாக. திருக்குறள் குறித்த ஆய்வு அது ரொம்ப முக்கியமான தேவையாது. ஏன்னா நீதி நூல்கள் குறித்த ஆய்வுல திருக்குறளுக்கு மயிலேசன் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. நாலடியார் கூட அந்த அளவுக்கு ஒரு எடுத்து பேசுறாருன்னு எனக்கு தெரியல. திருக்குறள் கொடுக்குறாரு. அவர் எழுதுன அந்த தலைப்புகள் திருக்குறளுக்கு மலர்மிசை ஏகினான், திருவள்ளுவருக்குரிய பொருட்செல்வம், ஜைன மதமும் திருக்குறளும், அறவாழி அந்தணன், பௌத்த மதமும் திருக்குறளும் சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கு எப்படி ஒரு சமயம் சார்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை வேற பெயிண்ட் அடிக்கிறாங்க, அந்த கதெல்லாம் வேற வச்சுக்கோங்க. அப்ப அன்னைக்கு திருவள்ளுவர் அப்படின்றது என்ன, திருக்குறள் யாரு, அது எப்படி ஒரு புதுமுறையா இருக்குது, அதுல சமண கருத்துக்கள் ஒப்புமையா எப்படி போகுது, பௌத்த கருத்துக்கள் எப்படி போகுது, இப்படி திருக்குறள் கூறிய அந்த கருத்து அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் சிறு சிறு கட்டுரைகளாக தொடர்ச்சியாக ஒரு எழுதிட்டே இருக்காங்க. இதை ஒரு தனியாக நம்ம தொகுத்து படிக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் எதை படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, இவைகளையெல்லாம் நாம் வாசித்து தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லலாம். நமக்கான ஆய்வு தலைப்பு பிஹெச்டி தேடவே தேவையில்லைங்க, நிறைய இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு புக், அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். களப்பிரர் குறித்த ஆய்வு. களப்பிரர் குறித்த ஆய்வு பாத்தீங்கன்னா களப்பிரர் காலத்தை இருண்ட காலம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. நீலகண்ட சாஸ்திரிகளா வளர்றாங்கல்ல, களப்பிரர் காலம் இருண்ட காலம். இது ஒரு கேள்வியாவே இந்த வாட்டி பிஎஸ் செகண்ட் இயர் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்ல இருண்ட காலம் என்று அவுட் ஆஃப் சிலபஸ் ஆனா கேட்டு வச்சிருக்காங்க ஒரு கொஸ்டினா. இருண்ட காலம்ன்றது யாருன்னு கேட்கலாம்.
கலப்பிரர் காலம் ஏன் தொடர்ச்சியா பதிவு செய்கிறார்கள்? ஏன் கலப்பிரர் காலம் ஏன் இருண்ட காலமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்றதான் நம்ம தமிழ் இலக்கியத்துறையில நமக்கான பாடத்திட்டத்தில் ஆரம்பிக்கிற ஒரு செய்தியாகும். அப்ப கலப்பிரர்கள் யார்? கலப்பிரரோட அரசியல் என்ன? கலப்பிரர்களான சமயம் என்ன? இலங்கையில் கலப்பிர அரசர்கள் யாராக இருந்தார்கள்? ஏன் கலப்பிரர் காலம் இருண்ட காலமாக இன்று பதிவு செய்யப்படுகிறது? யாருக்கு இருண்ட காலம்? பதிவு செய்பவர் யார்? இப்படியான ஆய்வோடு அந்த கலப்பிரர் காலத்தை புக் எடுத்து படிச்சு வரலாம். சரியான ஒன்று. இதுக்கு வேள்விக்குடி செப்பேடை எடுத்து அவர் ஆதாரமாக காட்டி பேசுவாரு. இன்னைக்கு தமிழ் சைவம் அந்த வரலாற்றின் பெருமையை நாம் பேசும்பொழுது கலப்பிரர் காலத்துடைய வரலாற்றை புரிந்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக சைவ மறுமலர்ச்சி காலம் நமக்கு எழுதுவாங்க. பல்லவர் காலகட்டத்தை கலப்பிரர் காலம் இருண்ட காலம், சைவ தமிழ் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர் காலத்தை எழுதுகின்ற ஒரு தன்மை இல்ல. இதனுடைய உண்மை தன்மைகளை எல்லாம் அறிய வேண்டும் என்றால் இந்த கலப்பிரர் குறித்த மயிலேசினோட ஆய்வு முக்கியம். இன்னைய வரைக்கும் கலப்பிரர்களை சாதி அடையாளத்தில் போக்குற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஆனா மயிலேசினியோடைய கலப்பிரர் புக்கை அடியொற்றித்தான் எல்லோரும் என்று பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. நீங்க என்ன பெரிய ஜாமாவோட இருக்கு. ஆனா நமக்கான அந்த இடைவெளி இருக்குல்ல, கலப்பிரர் கால இடைவெளி, சங்க இலக்கியம், நீதி நூல்கள், இதெல்லாம் நம்ம பேசிட்டு கலப்பிரர்களை பத்தி பேச வேண்டும் என்றால் மயிலேசினியோட அந்த ஆய்வு நூல் தான் அந்த இடைவெளியை நமக்கு நிரப்புகிறது. இந்த கலப்பிர மயிலேசினி பேசும்போது கேட்கவில்லை, மயிலேசினி தான் ரெஃபரன்ஸ் காட்டுற ஆய்வு காட்டுறாரு. அது போலவே அடுத்த நூல் 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம். ஏறக்குறைய ஒரு அச்சு பண்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். சமகாலம் அவரு தனக்கு முன்பு இருந்த காலம் வரலாற்றை பத்தி பேசுகிறாரு, தமிழை பத்தி பேசுறாரு, சங்க இலக்கியத்தை பத்தி பேசுறாரு. தனக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் இருந்துச்சுல, அதை பத்தி ஒரு ஆய்வாளர் பேசணும்ல, அப்படி அவர் பேச ஆரம்பிச்சது தான் 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம். இதுல பாத்தீங்கன்னா 625 நூல்களை இவர் இதுக்குள்ள பதிவு செய்யறாரு. 113 இதழ்களை இதுக்குள்ள கொடுக்கிறாரு. அச்சகங்களின் வரலாறை கொடுக்கிறார். மாசு சம்பந்தம் என்ன பண்றாரு? அச்சகங்களை சார்ந்த பதிவுகள்லாம் ஒரு பக்கம் செய்யும் போது அச்சகத்துடைய இந்த பதிப்பு வரலாறு பத்தி அவர் பேசும்போது மயிலேசினியர் தான் மேற்கோள் காட்டுறாரு. அப்ப தொடர்ச்சியாக அவருக்கு அடுத்து வர ஆய்வாளர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமா இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள். இது குறித்து ஐயா தன்னுடைய தொடக்க உரையிலே சொன்னாங்க. மறைந்து போன தமிழ் நூல்கள் எழுதப்பட்டதற்கான காலத்தையும் காரணத்தையும் சொன்னார்கள். இதுக்குள் 195 நூல்கள் குறித்து பதிவு செய்கிறார். 195 தமிழ் நூல்கள் மறைந்து போயிருக்கின்றன என்று பதிவு செய்கிறார். அது எத்தனை இன்னைக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை பாதி கிடைச்சிருக்கு. குறிப்பா இதுல எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன, தகடூர் யாத்திரை பத்தி பதிவு செய்வாரு. தகடூர் யாத்திரையில வையாபுரி பிள்ளை புறத்திரட்டுல பதிவு செய்கிறதுல ஒரு 3 பாடல்களை மயிலேசினி தனியா எடுத்து கொடுப்பாரு. இதுவும் தகடூர் யாத்திரை பாடல்கள் தான் அப்படின்னு அவர் எடுத்து கொடுப்பாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வை பார்க்கலாம். அது போலவே இந்த மறைந்து போன தமிழ் நூல்களில் எல்லாம் ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய சிற்றிலக்கியங்கள் தான் இருக்குது. பிற்கால இலக்கியங்களாக நிறைய நூல்கள் கிடைக்குது. அப்போ இன்னைக்கும் நிறைய மறைந்து போன சிற்றிலக்கியங்கள் இருக்கு. இவைகள் குறித்தும் இந்த மயிலேசினி நூல்கள் இல்லாத நம்ம தொகுக்கலாம். எனக்கு இந்த மறைந்து போன தமிழ் நூல்கள் இந்த தலைப்பு படிக்கும் போதுங்க நம்ம மறைமலடிகள் நூலகம் தான் ஞாபகம். ஏறக்குறைய பாரிஸ்ல இருந்த மறைமலடிகள் நூலகத்திற்கு ஆய்வுக்காக நானும் சென்றிருக்கேன், ஐயா எல்லாரும் போயிருப்பாங்க. அந்த நூலகம் மறைஞ்சு போயிட்டு அந்த நூலகத்தை முடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுல அவ்வளோ இலக்கியங்கள் இருந்துச்சு, எல்லாம் போச்சு. அவ்வளோ சிற்றிலக்கியங்கள் இருந்துச்சு, எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. போய் பார்த்தா கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஷெல்ஃப் எடுத்துன்னு போயிட்டு கன்னிமரா நூலகத்தை வச்சிருக்காங்க. அது யாரும் எடுத்து பயன்படுத்துறதே இல்லை. முதல்ல நம்ம அந்த லைப்ரரியை நம்ம தமிழ் படிக்கிற டாக்குமெண்ட் பண்ணிடணும். அந்த லைப்ரரியில் இருக்கிற பழைய புலவர் சரித்திரமாகட்டும், பழைய சிற்றிலக்கியம் பேர், ஊர், எந்த பதிப்பு, எந்த ஆண்டு, முதல் பக்கத்தோடு நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு தேவை இருக்குது யாருமே. ஏன்னா இன்னும் ஒரு 50 வருஷத்துல மொத்தமா போயிடும். இன்னும் 50 வேணாம், ஒரு 30 வருஷத்துல அடிக்கிற காத்துக்கு வேகமா போயிடும் வச்சுக்கோங்க. இப்படியான நம்ம சமகாலத்திலேயே நாம் இந்த மறைந்து போகின்ற நூல்கள் என்ன, நம்ம இலக்கியங்கள் என்ன அப்படின்றதுக்கான ஒரு உந்து சக்தியாக இந்த நூல் நமக்கு கொடுக்குது. அடுத்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து மயிலேசினி ஐயா அதோட நிறுத்திட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்சரை பத்தி பேச ஆரம்பிச்சது. இதை நான் உங்கள்கிட்ட பேசாம விட்டுலாம் நினைச்சேன். ஏன்னா இதுதான்ப்பா இன்னைக்கு நம்ம இதுல அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ங்க. அண்ணா நேரம் இருக்கு இல்லையா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ல இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இது மயிலேசினி வேங்கடசாமி ஐயா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் கோயில் கட்டடக்கலையை பற்றியான விஷயங்களை தன்னுடைய நூலை எடுத்து படிப்பார்கள் என்று அவர் நினைக்கவில்லை. கட்டுமானங்கள் குறித்த வரலாற்றை எழுதும்போது மயிலேசினி இந்த கோயிலோட அந்த கருவறை அமைப்பு, கோயில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி அவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த கோயில் கருவறை பத்தி சொல்லும்போது சதுர அமைப்பு, கருவறை, அந்த மாதிரி வட்டமானவை, குகை கோயில் அமைப்பு, நீண்ட அமைப்பு, இந்த கோயில் அமைப்பு ஸ்ட்ரக்சரே அவர் முதல்ல தன்னுடைய ஆய்வா பயன்படுத்துறாரு. அர்த்தம் சொல்லிடுவாங்க. அடுத்தது சதுர அமைப்பிலான கருவறை, அர்த்த மண்டபம். இது அடுத்தது பாருங்க, வட்ட வடிவமான கருவறை அமைப்பு. இது எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்குது, அது மாதிரி புதுக்கோட்டையில இருக்குது. இந்த மாதிரி வட்ட வடிவமான கருவறை அமைப்பு உள்ள கோயில்கள் இருக்குது.
அடுத்தது பாருங்க, குகை கோயில் அமைப்பு. நம்ம மாமல்லூர் கேவ்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். மாமல்லூர் குகை கோயில் அமைப்பு, மகாபலிபுரம் கேவ்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பாருங்க, நீண்ட சதுர வடிவிலான கருவறைகள் அமைப்பு. இப்படி மொழி சார்ந்து இலக்கியம் சார்ந்து செயல்படுகின்ற ஒரு ஆர்கிடெக்சரை பற்றியும் தமிழனுடைய அந்த கட்டுமானங்களை பற்றியும் அவர் தன்னுடைய ஆய்வுல அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கட்டுமானங்களை பற்றிய ஆய்வோடு இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஆய்வும் அவர் அதுக்குள்ள போறாரு, தமிழ் சம்பந்தப்பட்ட ஆய்வும் போறாரு, அரசர்கள் பத்தி ஆய்வுக்குள்ள போறாரு. இப்படி பல்வேறு வகையான ஆய்வுகள் அவர் செய்திருக்கிறார்ன்ற ஒரு வரலாற்றோடு, அடுத்த ஸ்லைடு பாருங்க, இன்றைய வரலாற்று ஆய்வுகளும் மயிலைசேனி ஆய்வுகளின் தேவையும் இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கரண்ட் சமகாலம் மயிலைசேனி ஆய்வுகள் இவைகள் எல்லாம் பேசி முடித்திருக்கின்றன. மயிலைசேனியுடைய ஆய்வுகள் இவைகள் எல்லாம் பேசி முடித்திருக்கின்றன. நாம் இவற்றிலிருந்து எதை கற்றுக்கொண்டோம்? எத்தனை நூல்களை வாசித்திருக்கின்றோம்? எத்தனை நூல்களை தேடி போறோம்? இப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கும் பொழுது, ஆனால் நீங்க போறீங்களோ நான் போறோம் இல்ல, ஆய்வுலகம் போய்கொண்டே இருக்குது. அப்படி இந்த ஆய்வுலகம் போய்கொண்டே இருக்கும் பொழுது அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த ஸ்லைட் பாருங்க. இன்னைக்கு 2025 அகழ்வாய்வு நடைபெறுகின்ற இடங்கள் இவைகளாக இருக்கின்றன. நமக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, இந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தான் வாழ முடியும். அதற்கப்புறம் அவனுடைய அறிவின் தொடர்ச்சியாக இன்னொரு மனிதன் தான் இருக்க முடியுமே தவிர, அந்த மனுஷனே ஒரு 500 வருஷத்துக்கு வாழ்ந்து வரலாறு எழுதி இருக்க போறீங்க. நாம் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். மயிலைசேனியை படித்துவிட்டு நம்ம அப்படியே வெளில போடக்கூடாது. இவ்வளவு பேர் அரங்கு நிறைஞ்சு இருந்தோம். ஒவ்வொருத்தரா தங்களுக்கான வேலைகளோடு ஒவ்வொருத்தர் வெளில போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரத்தில் முடிய போகுதுன்னு பாதி பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்படியான ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தாலும் இவைகளும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா நம்மளும் இங்க ஸ்டூடெண்டா இருந்தவங்க. அதனால இன்றைய அகழ்வாய்வுகள் நடைபெறும் இடங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன நடக்குது, இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. முந்தையோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. எல்லாம் பத்திரிகையில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். கீழடியில் நடக்குது, வெம்பக்கோட்டையில நடக்குது, கீழ்நமண்டி, அப்புறம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 7 இடங்கள்ல 2025 இன்னைக்கான அகழ்வாய்வு போயிட்டு இருக்கு. கீழடி 10ஆம் கட்ட அகழ்வாய்வு வேகமா போயிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மயிலைசேனி தேடி அலைந்தது போல் நீங்கள் தேடி அலைய தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்டா கிடைக்குது. எல்லா விஷயமும் இன்னைக்கு வந்து போட்டோ, ஸ்லைடோ எல்லாமே ஃபேஸ்புக் ஓபன் பண்ணிடுறாங்க. எங்க ஒரு குழிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிடறாங்க. கீழடி ஆய்வு 10ஆம் கட்ட அகழ்வாய்வு போட்டுறாங்க. ஊர் பகுதியில் இருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலாம். மயிலைசேனி ஆய்வுகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த ஆய்வுகள் எல்லாம், இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் நமக்கு பயன்படும் சொல்றேன். அடுத்த ஸ்லைடு பாருங்க. இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க, சிந்துவெளி எழுத்துக்களை வந்து படிச்சு சொல்றவங்களுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் ஆமா சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான முயற்சிகளை ஏன் தமிழ் இலக்கிய துறையில நம்ம ஆரம்பிக்க கூடாது? என்னுடைய கேள்வி. நம்ம ஏன் ஆரம்பிக்க கூடாது? இருக்குல்ல, நமக்கு எல்லாமே இருக்கு. அடுத்த தலைமுறை நம்ம தான் தொடர்ச்சியா வாசிக்க முடியல. ஒரு சனிக்கிழமை கூட ஒரு சிந்துவெளி குறியீடுகளை படிப்பதற்கான படிச்சுட்டாரு அவர் ஒரு ரிசல்ட்டை பத்தி பேசுறாங்க. ஒரு சனிக்கிழமை ஒரு செஷன் நடக்குது, ஒரு இடத்துல நடக்குது. எதுக்கு இதெல்லாம் இங்க பதிவு செய்யறோம்னா, நாம் தேட வேண்டும். கீழடியில் சிந்துவெளி குறியீடுகளை ஒத்த குறியீடுகள் கிடைக்கின்றன. இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் தேவை. மயிலைசேனி ஐயா வரலாம், என்ன உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சுட்டு 2 கட்டுரை எழுதிட்டாரு. நாம் எழுத வேண்டும். என்ன மாதிரியான குறியீடுகள் ஏன் ஒத்து போகுது? ஏன் குறியீடுகளுக்கும் இந்த சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏறக்குறைய ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம கிட்ட எழுத்து வடிவம் வந்துருச்சுன்றோம். கீழடியில் இந்த குறியீடுகள் எதற்கு பயன்படுத்தினார்கள்? அப்ப குறியீட்டையும் எழுத்தையும் இந்த சமூகம் பயன்படுத்தா. ராஜன் சார் புக்கெல்லாம் வாங்கி படிங்க. ராஜன் சாரோட புக்கு, தமிழ் ஸ்கிரிப்ட் வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன நடக்குது? அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அங்கிருந்து தான் இங்க வந்தாங்களா? சிந்துவெளி தான் இங்க வந்தாங்களா? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் பேசுறது பாத்தீங்கன்னா சிந்துவெளியிலிருந்து இங்க வந்தார்கள். சங்க இடம், விட்ட இடம், தொட்ட இடம், எதோ அவருக்கான விஷயங்கள் அவரோட முடிவுகளுக்குள்ள அவர் பேசிட்டு இருப்பார். நம்ம அதை மறுக்க வேண்டும் என்று பேசவில்லை. அதன் தொடர்ச்சி இருக்கிறதா என்று நம்ம ஆய்வு ரீதியாக தமிழ் இலக்கிய துறையில் இருந்து தான் நம்ம ஆராய வேண்டும். நம்ம நிறைய இந்த விஷயத்துக்குள்ள நம்ம அதெல்லாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிந்துவெளியும் கீழடியிலும் ஏன் இந்த குறியீடுகள்? இது மட்டும் இல்லைங்க, தருமபுரியிலும் இது போல நிறைய குறியீடுகள் இருக்குது. ஏறக்குறைய சிந்துவெளி குறியீடுகள் தர்மபுரியிலும் இருக்கிறது, கீழிலும் இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் குறியீடுகளாக எழுதுகின்ற கலாச்சாரம் எத்தனை ஆண்டுகள் இருந்தன? ஏன் இருந்தன? பானையோடுகள் இந்த குறியீடுகள் எதை குறிக்கின்றன? பெயர்களோடு இந்த குறியீடுகள் இருக்கின்றனவா? இப்படி எல்லாம் நம்ம தேடி ஒரு ஆராய்ச்சியை நம்ம தொடரணும். அடுத்தது பாருங்க, இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்து, இந்த பிராமின் சொல்றோம் இல்லைங்களா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன ஒரு சொல்றாங்கன்னா, வடக்கே பாத்தீங்கன்னா வடக்குல அசோகருடைய பிராமி எழுத்துக்கள் வந்த பிறகுதான் இந்தியா முழுக்க பிராமி எழுத்துன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிராமி எழுத்துன்னு என்ன தெரியும் நான் நினைக்கிறேன். சங்க இலக்கியம் பிராமி எழுத்து தான் எழுதப்பட்டதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அசோகர் காலகட்டத்தில் இருந்துதான் பிராமி வந்துச்சு, இந்தியா முழுக்கும் பிராமி எழுத்து இருந்துச்சுன்னு ஒரு தேடி உருவாக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேடி வராது.
அங்கிருந்து தான் தேடி வரும். பிராமிக்கான பெயர் காரணத்தை நீங்க தேடி போனீங்கன்னா நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அசோகர் பிராமி தான் முதல்ல பிராமி எழுத்து சொன்னாங்க. ஆனா விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்ல இருக்கிற அந்த எழுத்தினுடைய காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னு போயிடுச்சு. அசோகர் காலகட்டத்தை விட முன்னோக்கி போகிறது. அப்ப தமிழகத்தில் இந்த தமிழ் எழுத்து பிராமி நாங்க ஒத்துக்கல, தென் பிராமி வட பிராமி பிரிச்சாங்க, ஒத்துக்கல. நாங்க தமிழ் என்றுதான் சொல்லுவோம். தமிழ் என்ற சொல் அசோகர் காலகட்டத்திற்கு முன்பாகவே தமிழகத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது நமக்கு இன்னைக்கான ஆய்வு முடிவா கிடைக்குது. அது போலவே கொடுமணல் அகழ்வாய்வுல ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் அரிச்சுவடி நம்ம இன்னைக்கு எழுதி படிக்கிறோம். பசங்க தமிழ் எழுத கத்துக்கிட்டாங்கன்னா காயாச்சான் இந்த அரிச்சுவடி எழுதி முதல்ல பயிற்சி எடுக்கிறாங்களா, ஆனா அவன் அப்படி ஒரு அரிச்சுவடி எழுதி பார்க்குற மரபு இருக்கு. இந்த அரிச்சுவடியை பானை ஓட்டில் அவன் எழுதி இருக்கின்றான். அப்ப தமிழ் அரிச்சுவடியை எழுதி படிக்கின்ற ஒரு மரபு, ஒரு கல்வி மரபு நம்ம கிட்ட இருக்குது. அது போலவே தென்னகத்தில் அதிகப்படியான தமிழ் எழுத்துக்கள் பானை ஓடுகள்ல கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்லைடு பாருங்க. ஒரு ஆதாரத்துக்காக தான் போட்டேன். தமிழ் எழுத்துக்களுடன் அரிச்சுவடி பானை ஓடி கிடைச்சிருக்குன்றதுக்கான ஒரு பத்திரிகை செய்தி. கொடுமணல் அகழ்வாய்வில் இது கிடைச்சிருக்கு. ஒரு டாக்குமெண்ட், முக்கியமான டாக்குமெண்ட். புரியுதுங்களா? வேணா பேர் எழுதி பார்க்கலாம், ஊர் பேர் எழுதி பார்க்கலாம். ஒரு பையன் பானை ஓட்டில் அரிச்சுவடி எழுதி வைக்கிறான்னா என்ன விஷயம்? ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பையனா இருக்கலாம், ஒரு பையன் சொல்லுங்க, பெண்கள் படிச்சிருக்காங்க, பெண்களா கூட இருக்கலாம். யாரோ அந்த அரிச்சுவடியை பானை ஓட்டில் எழுதி அதை சுட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த எழுத்தை இந்த சமூகம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, வைத்துக் கொண்டே இருக்கிறது. அது நமக்கான தரவுகளாக விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. கொடுமணல் முக்கியமான சைட். ஈரோட்டில் கொடுமணல் அகழ்வாய்வு முக்கியம், ஆதிச்சநல்லூர் முக்கியம், கீழடியும் முக்கியம். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கிற தரவுகளை நாம் அடுத்த கட்டமாக தேட வேண்டும். அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். புலிமான் கொம்பை நாம் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த புலிமான் கொம்பையில் கிடைத்த கல்வெட்டு வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் எழுத்து நடுகற்களில் தமிழ் இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அதை பார்க்கலாம். அப்ப அசோகர் காலகட்டத்துக்கு முன்பாகவே இன்னொரு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யலாம். 5ஆம் மகாதேவன் இதை கிமு 4 என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு ஒரு கூட்டத்தில். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 4ன்னு சொல்லாதீங்க, எனக்கு சாட்சி வந்து நெல்லையில் இருக்கிற சங்குத்தோடு இருக்காரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழோட காலகட்டத்தை அங்கே கொண்டு போகாதீங்க, 2க்குள்ளேயே முடிங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. 4க்குள்ள ஏற்றுக்கல. ஏன்னா நீங்க தமிழோட காலகட்டத்தை முன்னோக்கி சொல்லும் பொழுது வேத காலகட்டத்துக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போதைக்கு நம்ம முக்கியமான ஒரு பதிவாக புரிஞ்சுக்கலாம். இவைகளையும் நம்ம அடுத்தது பாருங்க, இளந்தகரை அகழ்வாய்வு அந்த பகுதியில் நடக்கிற தமிழ் எழுத்து குறித்த பானை ஓடுகள் எல்லா பகுதிகளிலும், காஞ்சிபுரத்துல இருந்து கீழடியில இருந்து கொடுமணல்ல இருந்து ஆதிச்சநல்லூர் எல்லா இடத்துலையும் இந்த சமூகம் எழுத்துக்களை பானை ஓடுகளில் எழுதி 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 வைத்திருக்கின்ற ஒரு கலாச்சாரம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. இதுவும் வந்து நமக்கு ஓமன் நாட்டுல, நம்ம ஊர்ல மட்டும் கிடைக்கலங்க, ஓமன் நாட்டுல அறியப்பட்ட தாழியோட்டில் இருக்கிற அந்த காலம் பார்த்தீங்கன்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பழந்தமிழ் எழுத்து. அதுல என்ன எழுதுன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த கீரன் அப்படின்ற எண்ணத்துல பாதியா போயிருக்கு. இது வந்து ஒரு கல்லுல எழுதியிருக்காங்க. இப்படியான தொடர்ச்சியான அறுபடாத தமிழ் எழுத்துக்களோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு. இது பார்த்தீங்கன்னா பழைய மதுரை குறித்த ஆய்வு வந்து நம்ம இன்னைக்கு செய்யணும்னா மயிலைசீனியோட மதுரை காட்சி ஆகட்டும், மயிலைசீனி எழுதுல அந்த மதுரை சம்பந்தப்பட்ட ஆய்வுக்குள்ள இருந்தா மதுரையை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு மதுரை பத்தி நிறைய செய்திகள், ஆய்வுகள் தொடர்ச்சியாக நம்ம வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் பாண்டியர்களோடு மதுரையும் இணைந்திருக்கின்ற ஒரு வரலாறு, முக்கியமான ஒரு வரலாறு. இந்த வரலாறுகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். மயிலைசீனி திருப்பரங்குன்றம் குறித்த புதிய தரவுகளை முன்வைக்கின்றார். அது ஏறக்குறைய ஒரு பழைய மதுரையா இருக்கும்னு மயிலைசீனியும் பேசுவார், மா ராசமாணிக்கனாரும் பேசுவார். இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா சமணர்களோடு தொடர்புடைய திருப்பரங்குன்றம் மலை அப்படின்ற ஒரு விஷயம், இதுதான் பழைய மதுரை மயிலைசீனி காலகட்டம் வரைக்கும் அந்த ஆய்வு முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா என்ன விஷயம் மாறுதுன்னா, ஆனால் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கீழடி என்று பழைய மதுரையாக, நகர நாகரிகம் உள்ள ஒரு மதுரையாக இன்னைக்கு கிடைச்ச தொல்லியல் ஆய்வுகள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்திருக்கு. மயிலைசீனி தன்னுடைய ஆய்வில் ஒரு பகுதியை நிறுவுகிறார். அதற்கு முன்பாக இருந்த காலகட்டம் பற்றிய பதிவை அவர் இலக்கிய பிரதியிலிருந்து தன் ஆய்வை திருப்பரங்குன்றத்தில் நிறுத்தும் பொழுது தொல்லியல் பதிவிலிருந்து மதுரையுடைய வரலாறு கீழடியை நோக்கி, கீழடி நகர கட்டமைப்பை நோக்கி போகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, கீழடியில் அறியப்பட்ட கட்டுமானங்கள். நிறைய ஸ்லைட்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நகரம் சார்ந்த ஒரு கட்டுமானத்துக்கான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, கீழடியில ஒரு கசடுகளை பத்தி பேசியிருப்பாருப்பா. அவர் கீழடி பத்தி பேசல, அந்த பைப் வந்து ஒன்னொன்னா இருக்கு இல்லைங்களா, இதை அவர் மயிலைசீனி வெங்கடசாமி சுருங்கை என்று சொல்வார். இதனால நீர் வடிகுழாய்னு நம்ம சொல்லுவோம். இந்த கசடு வழியில குழாயே, நீர் வழியில குழாயே, ஒரு டிரைனேஜ் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல வாட்டர், இதை மயிலைசீனி சுருங்கை என்ற சொல்லால் சொல்வார். அந்த சுருங்கை என்ற சொல்லுக்கும் எகிப்துக்கும் தொடர்பு இருக்குதுன்ற மாதிரி அவர் பேசுவார். ஆனா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, எகிப்து ரோட்ல இது போன்ற சுருங்கைகளும் நிறைய கிடைத்திருக்கின்றன.
இப்போ ஒரு ஆர்கிடெக்சரை பத்தி பேசும்போது, அந்த சொல்லை பத்தி பேசும்போது, எழினியை பத்தி மயிலசினி சொல்ற விஷயம் வேறையா இருக்கும். அப்ப இது போன்ற தரவுகளை எல்லாம் நம்ம ஆய்வுல பார்க்கலாம். அடுத்து இப்படி நாம் கிடைக்கின்ற தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் மட்பாண்டங்களோடும் தமிழ் எழுத்தோடும் பண்பாட்டோடும் தொடர்புடையது போலவே இன்று இரும்பு தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றையே திருப்பி போட்டிருக்கிறது. பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழகத்துல 2 வகையான பண்பாட்டு நிலவுச்சா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுல இருக்கிற பண்பாட்டிலே 2 தன்மை இருக்கா? என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க வச்சிருக்க. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன், இது ஹரப்பா மொஹஞ்சதாரோ பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் கீழடி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து கீழடி வந்தாலும் நம்ம தேடிட்டு இருக்கோம். இல்ல, ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலகட்டத்திலேயே தமிழகத்தில் இரும்பு பயன்பாட்டில் இருந்ததுன்றது அந்த முக்கியம். இரும்பு உலைகள் இருந்தன. இது போல பல உலைகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கூடிய பகுதியில் ஒரு நியூஸ் பண்ணலாம் கூட யோசிச்சிருக்கோம். கூடிய பகுதியில் இரும்பு உருகிற உலைக்கலனை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பல ஊர்களில் தமிழ்நாட்டில் இரும்பு கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப இரும்பை இவர்கள் என்ன செய்தார்கள்? இரும்பின் மூலமாக அடைந்த சமூக மாற்றம் என்ன? இரும்பு வாள், கத்தி, இதெல்லாம் நமக்கான புறநானூர்ல இருந்து அந்த வீரன்ல இருந்து அந்த வேல்ல இருந்து வால்ல இருந்து எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வடபகுதியில் கத்தியை எடுப்பதற்கென்றே சில வர்ண பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் கத்தி எடுக்க முடியாது. தென்னகத்தில் வர்ணம் இல்லை என்பதற்கு இவைகள் எல்லாம் நமக்கான சான்றுகளாக இருக்கின்றன. அப்போ இந்த இரும்பு காலத்தினுடைய பண்பாடு தொடர்ச்சியாக இரும்பு கால கடவுளாக கொற்றவை இந்த இடத்துல நமக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறார். போர் கடவுளாக கொற்றவை மாற்றப்படுகிறார். கொற்றவை என்பது இரும்பு கால கடவுள். தாய் தெய்வ கடவுளாக உங்களுக்கு பின்னால் இருக்கிற மூத்த தேவி, ஜெயிஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. மூத்த தேவி இருப்பாங்க. அப்ப இவைகள் எல்லாம் பல்லவர் காலகட்டத்தில் எப்படி சிவனோட அம்சமாக மாற்றப்படுகின்ற வரலாறு ரொம்ப முக்கியம். அப்ப இரும்பு காலகட்டத்திலிருந்து நம்மளுடைய பண்பாட்டு வரலாறு அடுத்து தொடர்கிறது. அடுத்து பாருங்க, இந்த இரும்பு அப்படின்றது கொடுமணல் அகழ்வாய்வில் அறியப்பட்ட இரும்பு உருக்கு உலைக்கலங்கள் இப்படிதான் கிடைக்கும் நமக்கு ஆய்வுல. அடுத்தது இரும்புக்கு மாங்காடுன்ற பகுதியில் இரும்பு கால ஈம சின்னங்கள், சிதைந்த கல்லறைகள், இரும்பு கத்தி, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இது போல பசுமாத்தூர்ல எனக்கு இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி இந்த பசுமாத்தூர்ல இது போல கத்திலாம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கத்திகள்லாம் கிடைச்சிருக்கு. அவைகள்லாம் எடுத்து டாக்குமெண்ட் பண்றோம். நம்ம லேபுக்கு அனுப்புனா அதுக்கான ஒரு ரிசல்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம அந்த ஊரோட வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிவகலை, இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த சிவகலையில கிடைச்ச ஈம சின்னத்திலிருந்து கிடைக்கப்பட்ட மண்வெட்டி, இரும்பு, புலி, கோடாரி, வால், இதெல்லாம் கிடைக்குது. அடுத்த ஸ்லைடு. சிவகலையில் கிடைத்த இரும்பு காலம் இன்றிலிருந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்புன்றதுக்கான ரிப்போர்ட் தான். அப்போ மயிலைசீனியுடைய ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றை இலக்கிய பிரதிகளில் இருந்து, தொல்லியல் தரவுகளில் இருந்து, அந்த எழுத்துக்களில் இருந்து எப்படி நமக்கு விளக்குச்சோ இன்று அந்த வரலாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. அந்த நகர்ந்த வரலாற்றையும் இந்த 2 வரலாற்றையும் நாம் உள்வாங்கும் பொழுதுதான் இந்த மயிலைசீனியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த சொல்லியிருப்பாங்க, மயிலைசீனி வெங்கடசாமி முன்னெடுத்த தமிழரின் மொழி வரலாறு, பண்பாடு மற்றும் இலக்கிய ஆய்வுகள் இன்று அறிவியல் அணுகுமுறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைந்துள்ளன. எல்லாமே லேபுக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டோம். மயிலைசீனி ஐயாவோட காலகட்டத்தில் லேப் இல்லை, அவர் ஒப்பீட்டு ஆய்வு, அந்த இலக்கிய பிரதிகளில் இருந்த தேடல், இப்படியான ஒரு ஆய்வு முறையை கொண்டாரு. இதுக்குள்ள இருந்து இந்த ஆய்வுகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கின்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது நன்றி. இதோடு வந்து நம்ம மயிலைசீனி வெங்கடசாமி அப்படின்னா அவர் ஏதோ மயிலைசீனி வெங்கடசாமி ஐயா வந்தாங்க, ஒரு இது கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள இல்லாம என்ன முடிச்சிடும் ஒரு விஷயத்துல இல்லாம நாம என்ன கத்துக்கிட்டோம், இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுல இருந்து உட்காந்து ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னு இல்லாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம வந்தோம், போனோம், பிஸ்கட் சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லாம இன்னைக்கு மயிலைசீனி இவ்வளவு ஆய்வுகளை செஞ்சிருக்கிறாரு. நானும் இது மெனக்கிட்டு உட்காந்து ஸ்லைட்லாம் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம துறை சார்ந்த விஷயம், நம்ம துறை சார்ந்த விஷயத்துல நாம இதெல்லாம் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நேரம் தான் இடம் கொடுக்காதுன்னு தெரியும். இதனால தான் நான் குறைந்த ஸ்லைடோட முடிச்சுக்கிட்டேன். இப்ப இதுக்குள்ள இருந்து நீங்க நிறைய செய்திகளை தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஆய்வு, ஒரு வரலாற்று ஆய்வு, ஒரு சமூக ஆய்வு அப்படின்னா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. கல ஆய்வு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு சமகால தமிழருடைய வரலாற்று ஆய்வுகள் எங்க போயிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு பகுதி தான். இது இல்லாமல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஆய்வு, ஒரு சாதியம் சம்பந்தப்பட்ட ஆய்வு, மொழி சம்பந்தப்பட்ட ஆய்வு, இதெல்லாம் தனித்தனியா போயிட்டு இருக்குது. இந்த ஆய்வுகளுக்குள்ளேயும் நம்ம தமிழ் படிக்கும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா டேபிள் ஒர்க்கா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இலக்கியங்களை வச்சு, புக்குகளை வச்சு, ஒரு 10 கதைகளை வச்சு, இப்படியான ஆய்வுகள் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே இருந்து நாம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த இடத்துல இந்த ஃபிக்ஷன் ஏன் வருது. இந்த மயிலைசீனி வெங்கடசாமி காலகட்டத்தில் கல்கி வாழ்ந்தாரு. கல்கி என்ன பண்ணிட்டு வாழ்ந்தாரு? மயிலைசீனி வெங்கடசாமி வாழ்ந்தாரு, கல்கி வாழ்ந்தாரு. கல்கியோட கதை எழுதி வந்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் நீங்க படமா வந்துட்டு இருக்கு. அதுல எவ்வளவு உண்மை தன்மை இருக்கு, எவ்வளவு பொய் இருக்கு
வரலாறுகள் உண்மையாக வாசிக்கப்படும் பொழுதுதான் அது சமூகத்திற்கான நோக்கு நூல்களாக மாறுகிறது, ரெஃபரன்ஸ் நூல்களாக மாறுகிறது. இது போன்ற ஆய்வுகள் நாம் தமிழ் இலக்கிய துறையில் இருந்து அடுத்தடுத்து வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் எப்போது சந்திப்போம் தெரிவிக்க தொடர்ச்சியாக துறையோடு நான் இணைந்திருக்கிறதா ஆசைப்படுறேன்.